الجد لازم نحنا نرسم حد، بين المسح وبين الجد لازم نحنا نرسم حد. نضحك ونفرفش مقبول لكن بحدود المعقول، نضحك ونفرفش مقبول لكن بحدود المعقول. ما تخلي هالمسحة طول مش حلو تزيدها هالقد، ما تخلي هالمسحة طول مش حلو تزيدها هالقد. ليلى 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 ليلى. ما تخلي للكذب مطرح غيرك يبكي وانت تفرح، ما تخلي للكذب مطرح غيرك يبكي وانت تفرح. مسحة صغيرة ممكن تجرح وتنزل دمع على الخد، مسحة صغيرة ممكن تجرح وتنزل دمع على الخد. بين المسح وبين الجد لازم نحنا نرسم حد، نضحك ونفرفش مقبول لكن بحدود المعقول. نضحك ونفرفش مقبول لكن بحدود المعقول. ما تخلي هالمسحة طول مش حلو تزيدها هالقد، ما تخلي هالمسحة طول مش حلو تزيدها هالقد. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல இறைவனுடைய திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சலாத்தும் சலாமும் இறை தூதர் இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை இந்த உலகத்திலே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தொடர்ந்தவர்கள், துயர்ந்தவர்கள், இன்ஷா அல்லாஹ் கியாமத்து நாள் வருகின்ற வரைக்கும் தூய்மையான இஸ்லாத்திலே வாழ்ந்து தூய்மையோடு மரணிக்க வேண்டும் என்ற நல்ல உள்ளங்கள் கொண்ட ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், வயோதிபர்கள் என்னையும் உங்களையும் ஈன்றெடுத்து அறிவையும் அன்பையும் ஊட்டி வளர்த்து விட்டு எங்களுடைய கண்களையும் இந்த மண்களையும் விட்டு மறைந்து மண்ணறைகளிலே வாழுகின்ற பாசத்துக்கும் நேசத்துக்கும் மரியாதைக்கும் உரிய தாய் தந்தை, இந்த மண்ணுக்கு மேலே வாழுகின்ற பாசத்துக்கும் நேசத்துக்கும் மரியாதைக்கும் உரிய தாய் தந்தை எல்லோர்கள் மீதும் அல்லாஹுடைய அருளும் அன்பும் என்றென்றும் உண்டாக வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கின்றேன். வார்த்தைகளிலே சிறந்தது அல்லாஹுடைய வேதமாகிய திருக்குர்ஆனுடைய வார்த்தைகள் என்றும், வழிகாட்டலிலே சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல் என்றும், மார்க்கத்தின் பெறால் புகுத்தப்பட்ட ஒவ்வொரு விடயமும் பிதாத் அனாச்சாரங்கள் என்றும், பிதாத் அனாச்சாரங்கள் எல்லாம் வழிகேடுகள் எல்லாம் மனிதனை நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் என்று தன்னுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் போதும் இந்த மனித சமுதாயத்துக்கு ஞாபகமூட்டிய அந்த பொன்மொழியை இந்த நேரத்திலும் முன்மொழிந்தவனாய் ஆரம்பம் செய்கின்றேன். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைய தலைப்பு அச்சம் நிறைந்த அந்த நாளில் அல்லாஹு தஆலா எம்மை அலட்சியப்படுத்திவிட்டால் இந்த உலகத்தில் பிறந்த எல்லோரும் எல்லா விடயங்களிலுமே கருத்து வேறுபாடுபட்டுத்தான் இருக்கிறார்கள். மார்க்க விடயமாக இருந்தாலும், உலக விடயமாக இருந்தாலும், அறிவு சார்ந்த துறைகளாக இருந்தாலும், ஆய்வு சார்ந்த துறைகளாக இருந்தாலும், உலகத்திலே எல்லாவற்றிலும் எல்லோரும் கருத்து வேறுபாடுபட்டுத்தான் இருக்கிறார்கள். மார்க்கத்தில் கூட நிறைய கருத்து வேறுபாடுகளை நாங்கள் பார்க்கிறோம். கூட்டுதுவா இருக்கிறதா இல்லையா?
ஜனாசாவுக்கு சலவாத்தா இல்லையா? இப்படி சில விடயங்களை மார்க்கத்துடைய பெயரால் கருத்து வேறுபாடுகளை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். ஆய்வு ரீதியாக, விஞ்ஞான ரீதியாக சில கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. உலகம் உருண்டையானதா அல்லது கோழி முட்டை வடிவம் போன்றதா என்றெல்லாம் கருத்து வேறுபாடுகள் அவ்வப்போது நிலவி வந்துதான் இருக்கிறது. இந்த உலகத்திலே நாஸ்திகர்கள் இருக்கிறார்கள், தமிழர்கள் இருக்கிறார்கள், இந்துக்கள் பௌத்த சகோதரர்கள் இருக்கிறார்கள். நிறைய மதங்களை பின்பற்றுகின்ற மனித சமுதாயம் இந்த பூமியிலே வாழ்கிறார்கள். ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்கு மத்தியிலும் கருத்து வேறுபாடு இல்லாத ஒரு விடயம் என்ன தெரியுமா? கருத்து வேறுபாடே இல்லை. இந்த விடயத்தில் யாரிடத்திலும் கருத்து வேறுபாடு இல்லை. தமிழ் சகோதரர்கள், இந்துக்கள், பௌத்தர்கள், கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்கள், அதே போன்று கடவுளே இல்லை என்று சொல்லுகின்ற நாஸ்திகர்கள், யாராக இருந்தாலும் மரணம் என்று சொல்லுகின்ற ஒரு விடயத்தில் யாரிடத்திலும் எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது தோழர்களே. மரணத்துக்கு பின்னால் மறுபிறவி என்ற ஏதாவது ஒன்றிலே கருத்து வேறுபாடு இருந்தாலும் இந்த மௌத், மரணம் என்று சொல்லுகின்ற ஒரு விடயத்தில் யாரிடத்திலும் எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது. இது மதம் கடந்து, மொழி கடந்து, இனம் கடந்து, நிறம் கடந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு உண்மை. இது இன்றைக்கு எல்லோரும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு உண்மையான ஒரு செய்தியாகத்தான் இருக்கிறது. முஸ்லிம்களாகிய எங்களை பொறுத்த மட்டில் இந்த உலகத்திலே நாங்கள் கொஞ்ச காலம் வாழுவோம். அதற்கு பிறகு எங்களுக்கு என்ற மரணம் இந்த உலகத்திலே வந்துவிடும். இந்த உலகத்திலே நாங்கள் கண்ட இன்பங்களை எல்லாம் கைகழுகி விட்டு போகின்ற ஒரு நிலைமை எனக்கும் உங்களுக்கும் உருவாகும். அதற்கு பின்னால் என்னையும் உங்களையும் கபரிலே அடக்கம் செய்வார்கள். முஸ்லிம்கள் ஆகிய எங்களுடைய நம்பிக்கை கபறுகளிலே வைக்கப்பட்டதற்கு பிறகு வானவர்கள் வந்து எங்களுக்கு இந்த உலகத்தில் வாழ்ந்த மறுமையுடைய கேள்விகள் சம்பந்தமாக நிறைய கேள்விகளை எங்களிடத்திலே தொடுப்பார்கள். அந்த கேள்விகள் எல்லாம் எனக்கும் உங்களுக்கும் தெரியும். சின்ன பருவத்திலே இருந்து, கபரடியிலே இருந்து ஆலிம்கள் சொல்லித் தந்த வரலாறுகள் அவைகள். தல்கீன் என்ற மார்க்கத்தில் இல்லாத ஒரு பேரினால் சொல்லித்தந்து பாடமாக்க வைத்த ஒரு வரலாறு. மன் ரப்புக் வமா தீனுக், உன்னுடைய ரப்பு யார் என்று கேட்பார்கள், உன்னுடைய மார்க்கம் என்ன என்று கேட்பார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோற்றத்தை காட்டி இது யார் என்று கேட்பார்கள். இதற்கெல்லாம் நீ இப்படி இப்படி விடை சொல்ல வேண்டும் என்று உயிரோடு இருக்குகின்ற மனிதனுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய வசியத்தை மரணித்து போன மனிதனுக்கு சொல்லிக் கொடுத்து எங்களை உயிரோடு இருந்தவர்களுக்கு பாடமாக்க வைத்த வரலாறுகள். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இதிலே இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம் என்ன தெரியுமா? இந்த உலகத்திலே நடக்குகின்ற நிறைய எக்ஸாம்கள் இருக்கிறது, நிறைய பரீட்சைகள் இருக்கிறது. பிள்ளைகள் பாடசாலைகளிலே பரீட்சை எழுதுகிறார்கள், மദ്രസா மாணவர்கள் மദ്രസാவிலே பரீட்சை எழுதுகிறார்கள், உயர்தரம் படிக்குகின்ற அல்லது யூனிவர்சிட்டி லெவலில் இருக்குகின்றவர்கள் பரீட்சை எழுதுகிறார்கள். திறந்த நூல், மூடிய நூல் என்ற பரீட்சை இருக்கிறது. எல்லா பரீட்சையும் உலகத்திலே இருக்குகின்ற பரீட்சைகள் எல்லாம் கேள்வியை தருவார்கள், விடைகளை நாங்கள் கண்டுபிடித்து ஒரு சிலபஸிலே இருந்து தேடி எழுத வேண்டும். அதுதான் இந்த உலகத்திலே நடக்குகின்ற திறந்த நூல் பரீட்சையாக இருந்தாலும் மூடிய நூல் பரீட்சையாக இருந்தாலும் இருக்குகின்ற ஒரு நிலைமை. கேள்வி மட்டும்தான் எங்களுக்கு எக்ஸாம் பேப்பர்லே தருவார்கள், என்ன கேள்வி தருவார்கள் என்று எங்களுக்கு தெரியாது. இதுதான் இந்த உலகத்திலே நடக்குகின்ற எக்ஸாம். ஆனால் மறுமையிலே கபரிலே இருக்கிறதே கேள்வி கணக்கு, கபரிலே கேட்கப்படுகின்ற கேள்வி கணக்கை ரப்புல் ஆலமீன், இரக்கமுள்ள அல்லாஹ், என் மீதும் உங்கள் மீதும் பாசம் கொண்ட ரப்பு, என் மீதும் உங்கள் மீதும் கருணை கொண்ட இறைவன், நானும் நீங்களும் வழி தவறி விடக்கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமாக இருக்குகின்ற இறைவன் இந்த உலகத்தில் வாழுகின்ற போதே வேதத்தை அனுப்பி, வேதத்தை இந்த சமுதாயத்துக்கு போதிப்பதற்காக நபிமார்களை இறைவன் அனுப்பி, அந்த நபிமார்கள் அந்த வேதத்திலே இருந்து வந்த செய்திகளை எல்லாம் வஹியாக இறைவனிடத்திலே கிடைத்த செய்திகளை எல்லாம் எங்களுக்கு சொல்லித் தந்து, அதிலும் என்ன விசேஷம் என்றால் உலகத்தில் நடக்குகின்ற பரீட்சைகளை எல்லாம் விட ஒரு வித்தியாசமான ஒரு பரீட்சையாக
ஒரு வினாவாக கேள்வியையும் தந்து இதுதான் விடை என்றும் இறைவனும் இறை தூதரும் சொல்லிவிட்டு எங்களுக்கு போயிருக்கிறார்கள் என்றால், இந்த பரீட்சையில் இந்த எக்ஸாமில் நானும் நீங்களும் பாஸ் பண்ணாவிட்டால் என்னை விட உங்களை விட கை சேதி நாளை மறுமையிலே யாரும் இருக்க மாட்டார்கள். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தமட்டில், இஸ்லாத்திலே வாழுகின்ற மனிதர்களை பொறுத்தமட்டில், இந்த வாழ்க்கை என்பது இன்னத்தீன இஸ்ருன், மார்க்கம் என்பது மிக லேசான ஒரு விடயம். மார்க்கம் மிக இலகுவான ஒரு விடயம். ஹலக்கல் முத்தனத்தியூன் ஹலக்கல் முத்தனத்தியூன் ஹலக்கல் முத்தனத்தியூன். தீவிர போக்குடையவர்கள் கடும் போக்குடையவர்கள் நாசமாகட்டும், தீவிர போக்குடையவர்கள் கடும் போக்குடையவர்கள் நாசமாகட்டும். மிக மிக இலகுவான ஒரு மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கம். தோழர்களே, இந்த இஸ்லாமிய மார்க்கம் அத்துணை வழிகாட்டலையும் தந்துவிட்டு நானும் நீங்களும் மரணித்து என்னையும் உங்களையும் கபரிலே வைத்ததற்கு பிறகு என்ன கேள்விகள் கேட்பார்கள், என்ன விடை சொல்ல வேண்டும் என்று சொல்லி தந்த ஒரு மார்க்கம் என்றால் இந்த இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான். இந்த கேள்வியில் நானும் நீங்களும் பாஸ் பண்ணாவிட்டால், இந்த பரீட்சையில் நானும் நீங்களும் வெற்றி கொள்ளாவிட்டால், என்னை விட உங்களை விட நாளை மறுமையிலே தோல்விக்குள் உள்ளாகின்ற மனிதர்கள் யாருமே இருக்க மாட்டார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த கபருடைய வாழ்வுக்கு பின்னால் இறைவனுடைய சன்னிதானம் இருக்கிறது. இறைவனுடைய தீர்ப்பு செய்கின்ற ஒரு நேரம் இருக்கிறது. அது இறைவனுடைய நீதிமன்றம். அது இறைவனுடைய நீதிமன்றம். நீதியாளர்களுக்கெல்லாம் இறைவன் நீதியாளன், நீதிபதி. அநியாயம் செய்ய மாட்டான். அக்கிரக்காரர்கள், அடம்பிடித்தவர்கள், முரட்டுவாதம் பேசியவர்கள், குருட்டுவாதம் பேசியவர்கள், வரம்பு மீறியவர்கள் எல்லாம் நாளை மறுமையிலே இறைவனுடைய சன்னிதானத்திலே விசாரிக்கப்படுகின்ற பலவீனமாக்கப்பட்டவர்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே நாளை மறுமையிலே விசாரிக்கப்படுகின்ற பாதிப்புக்குள் உள்ளாகாத மனிதர்கள் எல்லாம் நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் விசாரிக்கப்படுகின்ற ஒரு நேரம் இருக்கிறது. அதுதான் மறுமையுடைய நாள். அந்த நாள் சாதாரணமான நாள் இல்லை தோழர்களே. மறுமையை பொறுத்த மட்டில் இரண்டு விதமாக அது வரும். ஒன்று, ஒவ்வொரு மனிதனுக்கும் மறுமை வரும். நான் மௌத்தாகி விட்டால், என்னுடைய மரணம் எனக்கு வந்து விட்டால் என்னுடைய மறுமை ஆரம்பம். அது என்னுடைய மறுமையுடைய ஆரம்ப நாள். இந்த உலகத்துடைய ஒரு முடிவு நாள் இருக்கிறது, மறுமை நாள் இருக்கிறது. அதற்கு என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில செய்திகளை சொன்னார்கள். அது இந்த உலகத்திலே நடந்து கொண்டு இருக்கிறது, நடந்து முடிந்திருக்கிறது, இன்னும் நடக்க இருக்கின்ற அடையாளங்கள். அதற்கு பிறகு இந்த உலகம் அழிந்துவிடும். அதற்கு முதல் இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் மறுமையுடைய நாள் அவ்வப்போது வரும். என்னது? அவருடைய மரணம் வந்துவிட்டால் அவர் மறுமையுடைய நாளுக்கு அங்கே எடுத்து செல்லப்படுகிறார். அந்த இடத்தில் தான் கபரு. அதற்கு பிறகு எல்லோரும் ஒன்று சேர்க்கப்படுகின்ற நாள், மஹ்ஷருடைய வெற்றை வெளி, அதிலே வைத்து விசாரிக்கப்படுகின்ற அந்த நாள். அது சாதாரண நாள் இல்லை தோழர்களே. அது இந்த உலகத்தின் நீதிமன்றங்களைப் போல, உலகத்தின் காவலாளிகளைப் போல, உலகத்தின் தண்டனைகளைப் போல, உலகத்தின் கஷ்டங்களைப் போல, உலகத்தின் சூட்டை போல ஒரு சூடோ கஷ்டமோ நிறைந்த ஒரு நாள் அல்ல. இதையெல்லாம் தாண்டிய, இதையெல்லாம் விட பன்மடங்கு வேதனையும் சோதனையும் துன்பமும் துயரமும் நிறைந்த ஒரு நாள். அந்த நாளில் தான் நல்லவர்களுக்கு சுவர்க்கமும் கெட்டவர்களுக்கு நரகமும் தீர்மானிக்கப்படுகின்ற ஒரு நாள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்ற ஹதீஸ், ஸஹீஹுல் புகாரி 806வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அவர் சொல்லுகிறார், அன்னன் நாஸ காலு யா ரசூலுல்லாஹ், சில மனிதர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, ஹல் நரா ரப்புனா யௌமல் கியாமா, நாளை மறுமையிலே எங்களுடைய ரப்பை நாங்கள் பார்ப்போமா யா ரசூலுல்லாஹ் என்று அல்லாஹ்வுடைய தூதரிடம் சில மனிதர்கள் கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாறி கேள்வி கேட்கிறார்கள். எப்படி கேள்வி கேட்கிறார்கள் என்றால், மேகம் மறைக்காத நிலவு வானத்தில் இருக்கிற போது அந்த நிலவை பார்ப்பதில் உங்களுக்கு ஏதாவது சங்கடம் சந்தேகம் இருக்குமா என்று கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து சஹாபாக்கள் சொன்னார்கள், இல்லை யா ரசூலுல்லாஹ் என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், மேகம் மறைக்காத சூரியனை பார்க்கிறதுக்கு ஏதாவது உங்களுக்கு சங்கடங்கள் அல்லது சந்தேகம் இருக்குமா என்று கேட்டார்கள்.
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட கேள்விக்கு சஹாபாக்கள் சொன்னார்கள், இல்லை என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இப்படித்தான் நீங்கள் உங்களுடைய ரப்பை நீங்கள் நாளை மறுமையிலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்றார்கள். நாளை மறுமையிலே எங்களுடைய ரப்பை நாங்கள் பார்ப்போம். அல்லாஹுவை, என்னையும் உங்களையும், என்னுடைய தாய் உங்களுடைய தாய், என்னுடைய தந்தை உங்களுடைய தந்தை, இந்த உலகம், இந்த உலகத்திலே இருக்குகின்ற வஸ்து, இந்த உலகத்திலே இருக்குகின்ற அத்துணையையும் படைத்த ஒரு இறைவன் இருக்கிறான். அவன் அல்லாஹ். அவன் இணை துணையற்றவன். அவனை நானும் நீங்களும் கண்கூடாக நாளை மறுமையிலே காண்போம் தோழர்களே. இதுதான் சுவர்க்கத்திலே இருக்குகின்ற ஆக பெரிய ஒரு இன்பம். இன்பத்துக்கு மேல் ஒரு இன்பம் இதுதான். இதைவிட சுவர்க்கத்தில் ஒரு இன்பம் கிடையாது. இதைவிட சுவர்க்கத்தில் ஒரு இன்பம் கிடையாது. குறைந்தபட்சம் 9 மாதம் 10 மாதம் ஒரு வயிற்றிலே ஒரு சிசுவை சுமந்து கொண்டு அந்த சிசு துடிக்கிற போது, அந்த சிசு உதைக்கிற போது, அந்த சிசுவை வரவேற்பதற்காக இந்த உலகத்திலே பார்ப்பதற்காக எவ்வளவு ஆசையோடு ஆர்வத்தோடு துடித்து போகிறோம் பாருங்கள். எனக்கு ஒரு பிள்ளை பிறக்க போகிறது என்றால், அல்லது என்னுடைய மனைவிக்கு அல்லது என்னுடைய உறவினர்களுக்கு ஒரு பிள்ளை கிடைக்க போகிறது என்றால் எவ்வளவு சந்தோஷத்தோடு அந்த குழந்தையை நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம் பாருங்கள். ஒரு குழந்தையை பார்ப்பதற்கு எவ்வளவு ஆசை என்றால், அல்லாஹுவை நானும் நீங்களும் பார்ப்பதற்கு எவ்வளவு ஆசைப்பட வேண்டும், எவ்வளவு ஆசை வர வேண்டும். ஆனால் இன்றைக்கு நிறைய பேருக்கு அந்த ஆசையெல்லாம் கிடையாது. அல்லாஹுவை பார்க்க வேண்டும் என்ற ஆசை கிடையாது. அது அல்லாஹுவை பார்ப்பது என்பது சுவர்க்கத்தில், அந்த சுவர்க்கத்தில் ஆக கூடுதலான ஒரு இன்பம் தான் அல்லாஹுவை பார்ப்பது. அல்லாஹு தஆலா அந்த மறுமையுடைய நாளையில் நல்லவர்களுக்கு சுவர்க்கத்தையும் கெட்டவர்களுக்கு நரகத்தையும் தீர்ப்பளித்ததற்கு பிறகு சுவர்க்கவாதிகளை இறைவன் பார்த்து கேட்பானாம். இதை சஹீஹுல் முஸ்லிம் என்று சொல்லுகின்ற கிரந்தத்திலே 297 266வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். இதா தஹல அஹ்லுல் ஜன்னத்தி அல் ஜன்னா, சுவர்க்கவாதிகள் சுவர்க்கத்துக்கு போனதற்கு பிறகு கால் யகூலுல்லாஹு தபாரக வ தஆலா, அல்லாஹு தஆலா கேட்பான், துரீதுன ஷையன் அஸீதக்கும், உங்களுக்கு ஏதாவது அதிகப்படுத்த வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்களா என்று அல்லாஹ் சுவர்க்கவாதிகளிடம் கேட்பானாம். சுவர்க்கவாதிகளிடம் இறைவன் கேட்பானாம், உங்களுக்கு ஏதாவது இன்னும் சுவர்க்கத்தில் அதிகப்படுத்த வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களா என்று அல்லாஹ் கேட்பானாம். அதற்கு சுவர்க்கவாதிகள் சொல்லுவார்களாம், யா ரப், இறைவா, ரப்பே, என்னையா அல்லாஹ், எங்களை நரகத்தை விட்டும் நீ எங்களுடைய முகத்தை திருப்பவில்லையா, சுவர்க்கத்தை தரவில்லையா யா அல்லாஹ், இதை விட வேறு இன்பம் எங்களுக்கு என்ன இருக்க போகிறது என்று சுவர்க்கவாதிகள் அல்லாஹ்விடத்திலே பேசுவார்களாம். அல்லாஹு தஆலா அந்த நேரத்திலே ஃபயக்ஷிஃபுல் ஹிஜாப், அல்லாஹுக்கும் சுவர்க்கத்துக்கும் இருக்குகின்ற திரையை இறைவன் நீக்கி விடுவான். அந்த நேரத்திலே சுவர்க்கத்திலே இருப்பவர்கள் அல்லாஹுவை பார்ப்பார்கள். அதுதான் சுவர்க்கத்திலே இருக்குகின்ற ஆகப்பெரிய இன்பம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். அதே நேரம் கெட்டவர்களோடு இறைவன் பேச மாட்டானா என்றால் இறைவன் பேசுவான். பாவிகளோடு இறைவன் பேச மாட்டானா என்றால் இறைவன் பேசுவான். அல்லாஹு தஆலா நல்லவர்களோடும் பேசுவான், கெட்டவர்களோடும் பேசுவான். நல்லவர்களோடு இறைவனுடைய கருணையும் அன்பும் பாசத்தோடும் இறைவன் பேசுவான். கெட்டவர்களோடு இறைவன் பேசுவான், அல்லாஹ் கதைப்பான். அல்லாஹ்வுடைய அருள் இருக்காது, அல்லாஹ்வுடைய கோப பார்வை தான் அந்த நேரத்தில் இருக்கும் என்பதை நாங்கள் அல் குர்ஆனிலே இருந்து நாங்கள் புரிந்து கொள்ள முடிகிறது. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன் 44வது அத்தியாயம் 49வது வசனம், ருக் இன்னக அந்தல் அஸீஸுல் ஹகீம், சுவையுங்கள், சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள் என்று அல்லாஹ் நரகவாதிகளை பார்த்து இறைவன் பேசுவதாக அல் குர்ஆன் சொல்லுகிறது. எப்படியானவர்களுக்கு, இந்த பூமியிலே நீங்கள் சந்தேகப்பட்டு கொண்டிருந்தீர்களே, இந்த பூமியிலே நீங்கள் சந்தேகம் பிடித்தவர்களாக நீங்கள் வாழ்ந்தீர்களே, இந்த மார்க்கத்தை பற்றி, இறைவனை பற்றி, இறை தூதரை பற்றி, திருக்குர்ஆனை பற்றி நீங்கள் சந்தேக கண்ணோடு நீங்கள் வாழ்ந்தீர்களே, அதனால் இந்த மறுமையுடைய நாளையில் நீங்கள் சுவைத்து பாருங்கள் என்று அல்லாஹ் நரகவாதிகளோடு பேசுவதாக அல்லாஹு தஆலா தன்னுடைய புத்தகத்தில் சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நடிகார்களே, இப்படி இறைவன் பேசுவான் மறுமையுடைய நாளையில். இப்படி இறைவனை நாங்கள் பார்க்கலாம் சுவர்க்கத்திலே.
இந்த நேரத்திலே மறுமை என்பது ஒரு பயங்கரமான ஒரு நாள். எப்படி நாள்? யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீ வ உம்மிஹி வ அபீஹி வ ஷாஹிபத்திஹி வ பனீ. நாளை மறுமையிலே என்னுடைய மனைவி என்னை கண்டு விரண்டோடுவாள், உங்களுடைய மனைவி உங்களை கண்டு விரண்டோடுவாள், நாம் மனைவியை கண்டு விரண்டோடுவோம், மனைவி எங்களை கண்டு விரண்டோடுவார்கள். என்னையும் உங்களையும் பெத்தெடுத்த தந்தை, என்னையும் உங்களையும் வளர்த்தெடுத்த தந்தையும் தாயும் நாளை மறுமையில் என்னை கண்டு உங்களை கண்டு விரண்டோடுவார்கள். அவர்களை கண்டு நாம் விரண்டோடுவோம். நாம் எல்லாம் பெத்தெடுத்த பாச மலர்கள், எங்களுடைய குழந்தைகள் எல்லாம் எங்களை கண்டு நாளை மறுமையிலே விரண்டோடுவார்கள். அவர்களை கண்டு நாங்கள் விரண்டோடுவோம். உலகத்தில் எங்கேயாவது காணாமல் போனால் கண்டெடுத்த குழந்தையை, அந்த குழந்தைக்கு புத்தி தெரிந்தால் ஓடி வந்து கட்டிப்பிடித்து அழுவார்கள். இது உலகம், இது உலகத்தில் அன்பை காட்டுகின்ற இடம். நாளை மறுமையில் அல்லாஹ் எழுப்பி விடுவான். எங்களை எல்லாம் இறைவன் எழுப்பி விடுகிற போது எங்களுடைய மனைவி இந்த உலகத்தில் பாசமாக இருந்தவள் எங்களை கண்டு ஓடுவாள், பாசமாக இருந்த கணவன் மனைவியை கண்டு ஓடுவான், பெத்தெடுத்த பிள்ளைகளை கண்டு பெற்றோர்களும், பெற்றோர்களை கண்டு பிள்ளைகளும் ஓடுவார்கள். அப்படியான ஒரு பயங்கரமான நாள். அந்த நாளையில் யாருமே பேச மாட்டார்கள், நபிமார்கள் மட்டும்தான் பேசுவார்கள், நபிமார்கள் மட்டும்தான் பேசுவார்கள். நபிமார்களுடைய பேச்சு கூட சல்லிம் சல்லிம், எங்களுக்கு ஈடேற்றம் வேண்டும், ஈடேற்றம் வேண்டுமே என்று சொல்லுவார்கள். அந்த மறுமையுடைய நாளையில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அனுமதி கொண்டு ஷஃபாஅத்துக்காக அவர்கள் பேசுகின்ற ஒரு பயங்கரமான நாள். சூரியன் எல்லாம் தலைக்கு மிக சமீபமாக கொண்டு வைக்கப்படுகின்ற ஒரு நாள். பாவத்துக்கு ஏற்ப உடம்புல இருந்து வேர்வைகள் கொட்டா கொட்டன்ன கொட்டுகின்ற ஒரு நாள். அந்த நாள் தான் மறுமையுடைய நாள். இந்த நாளையில் யாரும் உதவி செய்ய முடியாது, யாருக்கும் யாரும் பரிந்து பேச முடியாது, யாருக்கும் யாரும் வக்காலத்து வாங்க முடியாது, யாருக்கும் யாரும் எந்த ஒரு நன்மையையும் கொடுத்து உதவி செய்ய முடியாத ஒரு பயங்கரமான ஒரு நாள் தான் இந்த மறுமையுடைய நாள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மறுமையுடைய நாளையில் அல்லாஹு தஆலா சிலரை அலட்சியப்படுத்தி விடுவார். அவர்களோடு இறைவன் பேச மாட்டான், அல்லாஹ் அவர்களை பார்க்க மாட்டான், அவர்களுக்கு ரஹ்மத்து செய்ய மாட்டான், அவர்களுடைய பாவங்களை மன்னிக்க மாட்டான், அவர்களுக்கு சுவர்க்கத்தை கொடுக்க மாட்டான், அவர்களை அல்லாஹ் தூய்மைப்படுத்த மாட்டான், அவர்களுடைய தௌபா எந்த ஒன்றும் நாளை மறுமையிலே பிரயோஜனம் அளிக்காது. அல்லாஹ் அவர்களோடு பேசவோ மாட்டான், கதைக்கவும் மாட்டான், அவர்களை இரக்க பார்வை கொண்டு இறைவன் பார்க்க மாட்டான். அப்படியாக ஹதீதுகளிலே, கிட்டத்தட்ட சஹீஹான ஹதீதுகளிலே 10க்கு மேற்பட்ட நபர்களை இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். 10 சாரார், கிட்டத்தட்ட 10 சாரார்கள் நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய அருள் பார்வையை இருந்து தூரமானவர்கள். அல்லாஹ் அவர்களோடு பேச மாட்டான், கதைக்க மாட்டான், அல்லாஹ் அலட்சியம் செய்து விடுவான். தோழர்களே, மனைவி விட்டு போகலாம், குழந்தை விட்டு போகலாம், தந்தை தாய்மார்கள் விட்டு போகலாம், உலகத்தில் அதெல்லாம் அனுபவிக்க எங்களுடைய உள்ளம் தயாராக இருக்கிறது. மனைவி மௌத்தாகினால் 3 நாளையோடு சமாளித்துக் கொள்வோம், குழந்தை மரணித்தால் 3 நாளையோடு சமாளித்துக் கொள்வோம், கணவன் மரணித்து போனால் 4 மாசமும் 10 நாளும் சமாளித்துக் கொள்வோம். என்னை பெற்ற தந்தையும் உங்களை பெற்ற தந்தையும், என்னை பெற்ற தாயும் உங்களை பெற்ற தாயும் மரணித்து போனால் 3 நாட்களோடு சமாளித்துக் கொண்டு நாங்கள் எங்களை சுதாகரித்துக் கொள்வோம். நாளை மறுமையுடைய நாளையில் என்னுடைய தந்தை, உங்களுடைய தந்தை, இந்த உலகம் ஊர் எல்லா மக்களையும் படைத்த இறைவன் என்னையும் உங்களையும் பார்க்காவிட்டால், எனக்கும் உங்களுக்கும் மன்னிப்பு தராவிட்டால், எனக்கும் உங்களுக்கும் இறைவன் தூய்மையை தராவிட்டால், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், என்னையும் உங்களையும் மன்னித்து அவனுடைய அருளை இறைவன் தராவிட்டால், அந்த மறுமையுடைய நாளையில் யார் தோழர்களை எனக்கும் உங்களுக்கும் உதவி செய்ய போகிறார்கள்? யார் எனக்கும் உங்களுக்கும் உதவி செய்ய போகிறார்கள்? அப்படிப்பட்ட மர்ம நாளையில் அல்லாஹ் சிலரை அலட்சியப்படுத்தி விடுவான். அவர்களில் முதலாவது கூட்டம் யார் தெரியுமா? வேதத்தை மறைத்தவர்கள். அல்லாஹ்வுடைய வேத வசனம் இருக்கிறதே, அல்லாஹ்வுடைய கலாம் இருக்கிறதே, இந்த கலாமை மறைத்தவர்களை நாளை மறுமையில் இறைவன் பார்க்கவே மாட்டான். நீங்கள் பார்க்கலாம், சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயம் 174வது வசனத்திலே இறைவன் சொல்லுகிறான், இன்னல்லதீன யக்துமூன மா அன்ஸலல்லாஹு மினல் கிதாபி, நிச்சயமாக சிலர் இந்த பூமியிலே இருக்கிறார்கள், சிலர் இருக்கிறார்கள் அல்லாஹ்வுடைய வேதத்தை மறைத்தவர்கள். எதற்காக தெரியுமா? உலகத்திலே சில லாபத்துக்காக இறை வசனத்தை அவர்கள் மறைத்தவர்கள். அவர்கள் எல்லாம் உலாயிக மா கான் மா யாகுலூன ஃபீ புத்தூனிஹிம் இல்லன்னார்,
இந்த திருமறை வசனங்களை, இறைவனுடைய கோட்பாடுகளை, இறைவனுடைய சத்திய வேதத்தை மறைத்து வாழுகிறவர்கள் அவர்களுடைய வயிற்றிலே இந்த உலகத்தில் திண்டு கொண்டு இருப்பது நெருப்பைத்தான் என்று இறைவன் சொல்லிவிட்டு சொல்கிறான். வலா யுகல்லிமுஹுமுல்லாஹ் வலா யுகல்லிமுஹுமுல்லாஹ், அவர்களோடு அல்லாஹ் பேச மாட்டான். நாளை மறுமையிலே அல்லாஹ் தஆலா அவர்களோடு பேச மாட்டான். வலா யுஸக்கீஹிம், அவர்களை இறைவன் தூய்மைப்படுத்த மாட்டான். வலஹும் அஸாபுன் அலீம், அவர்களுக்கு கடுமையான வேதனை இருக்கிறது என்று இறைவன் அல் குர்ஆனிலே சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். இதிலே நாங்கள் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். ஊர் கட்டுப்பாடு, சமூக கட்டுப்பாடு, பள்ளிவாயல் கட்டுப்பாடு, இமாமத் கட்டுப்பாடு என்றெல்லாம் குர்ஆன் சுன்னா தூக்கெறியப்பட்டு ஊர் தலைமைகளுடைய முடிவுக்கு கட்டுப்படுகின்ற சகோதரர்களும், குர்ஆன் சுன்னா ஒன்றை சொல்லி இருக்க குர்ஆன் சுன்னாவுக்கு முரணாக இந்த உலகத்திலே போதிக்குகின்ற உலமாக்களும் இந்த நேரத்திலே ஒரு இடத்திலே இருந்து சிந்தித்துக் கொள்ள வேண்டும். ஏன் தெரியுமா? இவர்களை அல்லாஹ் நாளை மறுமையில் பார்க்க மாட்டான், இவர்களுக்கு கடுமையான வேதனை இருக்கிறது என்று அல் குர்ஆன் சொல்கிறது. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், அல் குர்ஆனிலும் சுன்னாவிலும் இல்லாத கத்தம் பாத்தியாக்கள், அல் குர்ஆனிலும் சுன்னாவிலும் இல்லாத மௌலிதுக்கள், அல் குர்ஆனும் சுன்னாவும் காட்டித்தராத தொழுகைகள், அல் குர்ஆனும் சுன்னாவும் காட்டித்தராத துஆக்கள், அல் குர்ஆனும் சுன்னாவும் காட்டித்தராத பிரகாரத்தில் ஊர் வளமைக்காக வேண்டி ஜனாசாவை நல்லடக்கம் செய்வது. யாருக்கு போட்டி போடுகிறீர்கள்? யாரோடு நீங்கள் போட்டி போடுகிறீர்கள்? யாரோடு நீங்கள் போட்டி போடுகிறீர்கள்? அல்லாஹ்வோடு நீங்கள் போட்டி போடுகிறீர்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. இது இன்றைக்கு நிறைய உலமாக்களினாலும் நிறைய ஊர்க்கட்டுப்பாடுகளினாலும் நடக்குகின்ற ஒரு விடயம். வேண்டுமாக இருந்தால் அல் குர்ஆன் வசனத்தை மறைத்தால் இந்த உலகத்தில் கொஞ்சம் சாப்பிடலாம், எம்பலப்பண்டு வாங்கி கொள்ளலாம், எம்பலப்பண்டு பொக்கட்டிலே விழும், ஒரு சேட்டு சாரம் கிடைக்கும், 4 நாளைக்கு சாப்பிடுவதற்கு 4000 ரூபாய் சல்லு கிடைக்கும், உலகத்தில் திண்டு குடித்து வாழலாம். மரணத்திற்கு பிறகு அங்கே மௌத்து கிடையாது, அங்கே மௌத்து கிடையாது. அந்த மறுமையுடைய நாளையில் நிம்மதியாக வாழலாம் என்று நானும் நீங்களும் எந்த இடத்திலும் கனவு கண்டு விடக்கூடாது. அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் அல்லாஹ் தஆலா வேதத்தை மறைப்பவர்களோடு பேச மாட்டான், தூய்மை செய்ய மாட்டான். அவர்களை இறைவன் மன்னித்து அவர்களுக்கு சுவர்க்கத்தை இறைவன் கொடுக்க மாட்டான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா நாளை மறுமையிலே நபிமார்களாக இருந்தாலும் அவர்களையும் இறைவன் விசாரிப்பான். உலமாக்களை விடுவுங்கள், அல்லாஹ்வுடைய நபிமார்களாக இருந்தாலும் அவர்களையும் இறைவன் என்ன செய்வான்? நாளை மறுமையிலே விசாரிப்பான் என்பதை அல் குர்ஆன் தெளிவாக சொல்கிறது. 15வது அத்தியாயம் 92வது வசனம் இறைவன் அழகாக சொல்லுகிற போது, நாளை மறுமையிலே உங்கள் எல்லோரையும் இறைவன் விசாரிப்பான். இறைவன் அல் குர்ஆன் 7வது அத்தியாயம் 6வது வசனம், ஃபலனஸ்அலன்னல்லதீன உர்சில இலைஹிம் வலனஸ்அலன்னல் முர்சலீன், யாருக்கெல்லாம் நபிமார்கள் அனுப்பப்பட்டார்களோ அவர்களையும், யாரெல்லாம் நபிமார்களாக இந்த உலகத்திலே வந்தார்களோ அவர்களையும் இறைவன் நாளை மறுமையிலே விசாரிப்பான். இதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்திலே அழுதார்கள். ஏன் அழுதார்கள்? அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திருவசனத்தை ஓதச் சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் திருக்குர்ஆனை ஓதச் சொன்ன போது அப்படியே ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். கேட்கிறார்கள் அல்லவா, யா ரசூலுல்லாஹ், அல் குர்ஆன் உங்களுக்கு தானே இறக்கப்பட்டது யா ரசூலுல்லாஹ், ஏன் யா ரசூலுல்லாஹ் என்னை ஓதச் சொல்லி நீங்கள் கேட்க வேண்டும் என்று சொல்கிறீர்கள்? இல்லை, நீங்கள் ஓத நான் கேட்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், ஓதுங்கள் என்றார்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதும் போதும் நிறுத்துங்கள் என்றார்கள். ஏன்? நாளை மறுமையிலே என்னை இறைவன் இந்த சமுதாயத்துக்கு சாட்சியாளர்களாக கொண்டு வந்து அல்லாஹ் என்னை விசாரணை செய்வான். யார் இவரு? சுவர்க்கத்தின் வாயலை முதலாவது தட்டுகின்ற மனிதர், சுவர்க்கத்தின் வாயலை முதலாவது தட்டுகின்ற மனிதர். அது மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் இருந்த போதே அவரை அல்லாஹ் தன் பக்கம் அழைத்து, தன் பக்கம் இறைவன் அழைத்து, அதோ இருக்கிறதே அதுதான் உங்களுடைய சுவர்க்கத்தின் மாளிகை என்று அல்லாஹ் உலகத்தில் இருந்த போது மிஅராஜுடைய நேரத்தில் கூப்பிட்டு காட்டி, இதுதானப்பா உங்களுடைய சுவர்க்கத்தின் வீடு என்று சொன்ன ஒரு சொந்தக்கார மனிதர், சுவர்க்கத்துக்கு சொந்தக்கார மனிதர் இந்த திருவசனத்தை வைத்து அழுகிறார். நான் சும்மா கேட்கிறேன், எனக்கும் உங்களுக்கும் நிறைய நேரங்களில் கபரை சொல்லுகிற போது பயம் வந்து அழுதிருக்கிறோம். உம்மா மரணித்த போது நாங்கள் அழுதிருக்கிறோம், வாப்பா மரணித்த போது நாங்கள் அழுதிருக்கிறோம்.
ஒரு சபையிலே சஹாபாக்கள் இருக்கிறார்கள். ஒரு காலை நேர உணவு சாப்பிடுகின்ற நேரம் என்று நான் நினைக்கிறேன். இந்த நேரத்திலே ஒரு சஹாபி கேட்கிறார், யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த பூமியிலே எங்களை விட ஒரு சிறந்த சமூகம் இந்த பூமியிலே வருவார்களா யா ரசூலுல்லாஹ் என்று கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆம் வருவார்கள் என்றார்கள். சஹாபி திரும்ப கேட்கிறார், யா ரசூலுல்லாஹ், என்ன சொல்கிறீர்கள்? உங்களோடு தோள் நின்று தோளாக உழைத்தவர்கள் நாங்கள். எங்களுடைய குழந்தைகளை அனாதைகளாக்கி, மனைவிமார்களை விதவைகளாக்கி, ஊரை விட்டு உலகத்தை விட்டு சொந்த பந்தங்களை எல்லாம் தூக்கறிந்து விட்டு உங்களோடு ஓடி வந்து தோள் கொடுத்து இந்த மார்க்கத்துக்காக உதவி செய்தவர்கள் நாங்கள் யா ரசூலுல்லாஹ். எங்களை விட இந்த பூமியிலே சிறந்த சமூகம் வருமா என்று கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஆம் வருவார்கள் என்றார்கள். ஆம் வருவார்கள் என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு சமூகம், என்னுடைய சமுதாயத்திலிருந்து ஒரு சமூகம் வரும். அவர்கள் என்னை கண்டிருக்க மாட்டார்கள், ஆனால் என்னுடைய போதனைகளை அவர்கள் பின்பற்றுவார்கள். அல் குர்ஆன் இறங்கியது அவர்களுக்கு தெரியாது, அல் குர்ஆன் இறங்கியது அவர்கள் காணவில்லை, ஆனால் அந்த அல் குர்ஆனை அவர்கள் பின்பற்றுவார்கள். அவர்கள் உங்களை விட சிறந்தவர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னையும் உங்களையும் பார்த்துதானே சொன்னார்கள். என்னையும் உங்களையும் பார்த்துதானே சொன்னார்கள். இந்த ஒரு ஹதீதை நினைத்து வாழ்க்கையில் எப்பயாவது ஆனந்த கண்ணீர் விட்டிருக்கிறோமா? இந்த ஒரு ஹதீதை நினைத்து எப்பயாவது நானும் நீங்களும் சந்தோஷப்பட்டிருக்கிறோமா தோழர்களே? அல்லாஹ்வுடைய தூதர் எங்களை காணாமல் எவ்வளவு அழகான போதனைகளை எல்லாம் எங்களுக்காக சொல்லிவிட்டு எவ்வளவு மதிப்பும் மரியாதையும் எங்களுக்கு தந்துவிட்டு போயிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மார்க்கத்திலே இருக்குகின்ற செய்திகளை மறைப்பதற்கு எப்படி மனசு வருகிறது? அந்த வசனங்களை மூடி ஒழிப்பதற்கு எப்படி மனசு வருகிறது தோழர்களை? யோசித்து பாருங்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களை அல்லாஹ் நாளை மறுமையில் அல்லாஹ் பேசவும் மாட்டான், அவர்களை இறைவன் தூய்மையாக்கவும் மாட்டான், அவர்களுக்கு பயங்கரமான தண்டனைகள் இருக்கிறது என்று அல் குர்ஆன் தெளிவாக சொல்கிறது. அல்லாஹ் அந்த கூட்டத்திலிருந்து என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதே போன்றுதான் இரண்டாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், பெருமை அடிக்கும் ஏழை. பெருமை அடிக்கும் ஏழை என்றாலே ஒன்றுமில்லாதவன், அதுல வேற பெருமை. இவனை அல்லாஹ் நாளை மறுமையிலே சுத்தப்படுத்த மாட்டான், இவனை இறைவன் பார்க்க மாட்டான். நிறைய பேர் இருக்கிறார்கள், நிறைய பேர் இருக்கிறார்கள், இல்லாத நேரத்திலும் பெருமை அடிப்பார்கள். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு தரம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருக்கிறார்கள். இந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், உமரே ரலியல்லாஹு அன்ஹு, பின்னால் எனக்கு பின்னால் ஒரு காலம் வரும், அது தாபீங்களுடைய காலம். அந்த காலத்திலே ஒரு மனிதர் வருவார், அவருடைய பெயர் உவைசுல் கர்னி. அவருடைய பெயர் உவைசுல் கர்னி. அவரை நீங்கள் சந்தித்தால், அவரை நீங்கள் சந்திக்க கிடைத்தால், அவரிடத்தில் நீங்கள் உங்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுமாறு சொல்லுங்கள். சுபஹானல்லாஹ். யாருக்காக? சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட ஒரு பாதையால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தால் மறுபாதையால் ஷைத்தான் ஓடுகிறான் என்று சிராகித்து சொல்லப்பட்ட, உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய நாவினால் வாயினால் அல்லாஹ் பேசுகிறான் என்று சிலாகித்து சொல்லப்பட்ட இரண்டாவது ஜனாதிபதி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், உமரே, பின்னால் உவைசுல் கர்னி என்று சொல்லுகின்ற ஒரு மனிதர் வருவார், அவரை நீங்கள் சந்தித்தால் அவரிடத்தில் உங்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுமாறு நீங்கள் சொல்லுங்கள் என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மௌத்தாகி விட்டார்கள் தோழர்களே. சஹாபாக்களை பாருங்கள், மௌத்தாகி விட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மௌத்தாகியதற்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி நடக்கிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மௌத்தாகி விட்டார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மௌத்தாகி விட்டார்கள். அதே போன்றுதான் அடுத்ததாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி வருகிறது. இந்த நேரத்திலே யமனிலே இருந்து ஒரு பிரயாண குழு ஒன்று அப்படியே வருகிறது. கூஃபா பஸ்ராவை நோக்கி போவதற்காக வருகிறார்கள். இந்த நேரத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் உயிரோடு இருக்கிற போது சொன்ன அந்த செய்தி ஞாபகம் வருகிறது.
எங்களுக்கு தான் இன்றைக்கு சொல்லி தந்த துவா நாளைக்கு மறந்துடும். உம்மா மௌத்தாகிற அன்றைக்கு தான் நமக்கு மையத்து துவா தேவை, மரா தேவையில்லை. நோன்பு வந்தா தான் கியாமுல்லைல் எத்தனை ரக்காத் என்று சண்டை, நோன்பு வந்தா தான் தஸ்பீஹ் தொழுகை இல்லையா இருக்கா என்று பிரச்சனை. அல்லாஹ்வுடைய தூதர் உயிரோடு இருந்த காலத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே இறை தூதர் சொல்லுகிறார், அல்லாஹ்வுடைய தூதர் மௌத்தாகி விட்டார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் மௌத்தாகி விட்டார்கள். யமனிலே இருந்து ஒரு பிரயாண குழு வருகிறது. அந்த பிரயாண குழுவிடம் உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஓடி போகிறார்கள். உமர் ரலியல்லாஹு போய் கேட்கிறார்கள், உங்களில் யாராவது உவைஸ் என்று சொல்லுகிறவர் இருக்கிறாரா? உவைஸ் என்று சொல்லுகின்றவர் யாராவது இருக்கிறாரா? அப்படியே அந்த சபையிலே ஓரத்தில் இருந்து ஒரு மனிதர் எழும்பி வருகிறார். நான் தான் உவைஸ். ஏன் கேட்கிறீர்கள்? ஏன் விசாரிக்கிறீர்கள்? நீங்கள் கர்ன் கோத்திரத்தை சேர்ந்தவரா என்று உமர் ரலியல்லாஹு அவர்கள் கேட்டார்கள். அப்போது சொன்னார், ஆம், நான் கர்ன் கோத்திரத்தை சேர்ந்தவன் தான். உங்களுக்கு வெண்குஷ்டம் வந்து அது குணமாயிருக்கிறதா என்று கேட்டார்கள். ஆம், வெண்குஷ்டம் வந்து எனக்கு குணமாயிருக்கிறது என்றார்கள். உடனே உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் எனக்காக வேண்டி நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்றார்கள். எனக்காக வேண்டி நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஏற்கனவே சொல்லிக் கொடுத்தார், உவைஸ் என்று சொல்லுகிறவர் வருவார். அவர் கர்ன் கோத்திரத்தை சேர்ந்தவர். அவருக்கு வெண்குஷ்டம் இருந்து இலகுவாயிருக்கிறது, நோய் குணமாயிருக்கிறது. அவரை நீங்கள் சந்திக்க கிடைத்தால் உமரே உங்களுக்காக அவரிடத்தில் நீங்கள் பிரார்த்தனை செய்யுமாறு நீங்கள் கேளுங்கள் என்றார்கள். பல ஆண்டுகள் கழித்து, பல காலங்கள் கழித்து உமர் ரலியல்லாஹு அவர்கள் அவரை சந்தித்து கேட்கிறார், நீங்களா உவைஸ்? நான் தான் உவைஸ். நீங்கள் கர்ன் கோத்திரத்தை சேர்ந்தவரா? ஆம், நான் கர்ன் கோத்திரத்தை சேர்ந்தவன். உங்களுக்கு வெண்குஷ்ட நோய் வந்து குணமாகி இருக்கிறதா? ஆம், எனக்கு வெண்குஷ்ட நோய் வந்து குணமாகி இருக்கிறது. எனக்காக வேண்டி நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்களேன், எனக்காக வேண்டி நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்களேன் என்று சொல்லி உமர் ரலியல்லாஹு அவங்க கேட்கிறார்கள், நீங்கள் எங்கே போக போகிறீர்கள்? உங்களுடைய பிரயாண குழுக்களும் நீங்கள் எங்கே போக போகிறீர்கள்? அப்போது சொன்னார், என்ன சொன்னார் தெரியுமா? நான் கூஃபா அல்லது பஸ்ராவுக்கு போக போகிறேன் என்றார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இது என்னுடைய ஆட்சி நடக்குகின்ற காலம். நான் இந்த காலத்தில் ஜனாதிபதியாக நான் தான் இருக்கிறேன். கூஃபா பஸ்ராவில் என்னுடைய கவர்னர்கள் இருக்கிறார்கள். உவைஸ் அவர்களே, உங்களை கவனித்துக் கொள்வதற்காக, உங்களுக்கு நல்ல முறையிலே உங்களை கவனித்து உணவு உறங்கும் இடங்களை தயார் செய்து தருவதற்காக நான் ஒரு கடிதம் தரட்டுமா என்று உவைசுல் கர்ணியிடம் உமர் ரலியல்லாஹு அவர்கள் கேட்டார்கள். உவைசுல் கர்ணி சொன்னார், எனக்கு கடிதமும் வேண்டாம், எனக்கு கடிதமும் வேண்டாம், யாருடைய மரியாதையும் புகழும் எனக்கு வேண்டாம். நானாக போய் அங்கே தங்கிக் கொள்வேன், என்னை விடுவுங்கள் என்றார்கள். நானாக போய் அங்கே தங்கிக் கொள்வேன், விடுவுங்கள் என்றார்கள். சுபஹானல்லாஹ், ஒரு மனிதர், அல்லாஹ்வுடைய தூதரினால் முன்மொழிந்து சொல்லப்பட்ட ஒரு மனிதர் ஒரு சபையுடைய ஓரத்திலே இருந்து எழும்பிட்டு வருகிறார். உமர் ரலியல்லாஹு அவருடைய ஆட்சி காலம். அவர் கேட்கிறார், உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா என்று. வேண்டா, நான் மக்களோடு, அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் மக்களோடு ஒருவனாக இருந்து வாழ்ந்து விட்டு போவதைத்தான் நான் ஆசைப்படுகிறேன் என்றார்கள். நான் மனிதர்களோடு ஒரு மனிதனாக நான் இருக்க வேண்டும், அதுதான் என்னுடைய ஆசை. இன்றைக்கு இல்லாதவனுக்கு இருக்குகின்ற பெருமை இருப்பவர்களிடத்தில் கூட இல்லை தோழர்களே. இல்லாதவனிடத்திலே இருக்குகின்ற பெருமை, இருக்கிறவனிடத்திலே இல்லாத பெருமை இல்லாதவனிடத்திலே இருக்கிறது. அந்த அளவுக்கு இன்றைக்கு பெருமை பிடிச்ச காலம். கடனுக்கு வாங்கிட்டு தன்னுடையது என்று சொல்கிறான். வாகனம் வேறனுடைய பேரிலே ஓடுகிறது, தன்னுடையது என்று அறப்படிக்கிறான். யாரோ ஒரு கவர்மெண்டுடைய வாகனம் அல்லது யாரோ ஒரு இன்சூரன்ஸ் கார்பரேஷனுடைய வாகனம் தன்னுடையது என்று அறப்படிக்கிறான். நான் கேட்கிறேன், சும்மா இவர்களை அல்லாஹ் நாளை மறுமையிலே பார்க்க மாட்டான், பரிசுத்தப்படுத்த மாட்டான், அவர்களோடு இறைவன் பேச மாட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற ஹதீஸ் சஹீஹுல் முஸ்லிம் 172 107வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஸலாதத்துல்லாஹி யுகல்லிமுஹுமுல்லாஹ் யௌமல் கியாமா, நாளை மறுமையிலே அல்லாஹ் 3 பேர்களோடு இறைவன் பேச மாட்டான், அவர்களை இறைவன் சுத்தப்படுத்த மாட்டான். அவர்கள் யார் தெரியுமா? அவர்கள் யார் தெரியுமா? வஆயிலுன் முஸ்தக்பிர், பெருமை அடிக்கக்கூடிய ஏழை என்றார்கள். பெருமை அடிக்கக்கூடிய ஏழையை அல்லாஹ் நாளை மறுமையிலே பார்க்க மாட்டான், தூய்மைப்படுத்த மாட்டான், அவர்களோடு இறைவன் பேச மாட்டான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு பெருமை என்பது சர்வ சாதாரணமாக எல்லோரிடத்திலும் இருக்கிறது.
பெருமை என்பது சர்வ சாதாரணமாக வயிற்றிலே அசிங்கங்களை சுமந்து கொண்டு தனக்கு எதுவும் இயலாத ஒரு வயதில் கூட பெருமையாக பேசுகிறவர்கள். எந்த அளவுக்கு மனிதன் பலவீனமானவன், அசிங்கமான இந்திர துளியிலே இருந்து படைக்கப்பட்டவன். இவனுக்குத்தான் இன்றைக்கு வரட்டு கௌரவம், முரட்டு பிடிவாதம், எடுத்ததற்கெல்லாம் ஆத்திரப்படுவதும் எடுத்ததையெல்லாம் அடக்கி ஆளுவதும் இன்றைக்கு நிறைய பெயர். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நிறைய பேர்கள் சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். எப்படி சொல்லுவார்கள்? நான் தூக்கினத்தால் அடிச்சிருவேன், எனக்கு பேச தோங்கினா என்ன பேசுறேன்னு தெரியாது, யாரை பத்தியும் எனக்கெல்லாம் கவலை கிடையாது, நான் ரொம்ப கோபக்காரன், அப்படியெல்லாம் நிறைய பேர் சொல்லுவார்கள். இது ஒரு முஸ்லிமுடைய பண்பாக இருக்க இயலாது. இந்த வார்த்தைகள் எல்லாம் ஒரு கௌரவம் பிடித்தவனுடைய வார்த்தை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அலா உக்பிருக்கும் பி அஹ்லில் ஜன்னா, உங்களுக்கு சுவர்க்கவாதியை நான் உங்களுக்கு சொல்லி தரட்டுமா? சுவர்க்கவாதிகள் யார் என்று உங்களுக்கு நான் சொல்லி தரட்டுமா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டுவிட்டு சொன்னார்கள், குல்லு லஈஃபின் முத்தலஈஃபின், பலவீனமாக்கப்பட்ட மற்றவர்களினால் பலவீனமான மற்றவர்களினால் பலவீனமாக்கப்பட்ட, லவ் அக்ஸம அலல்லாஹி லஅபர்ரா, அல்லாஹ் மீது அவர்கள் சத்தியம் செய்தால் அந்த சத்தியத்தை அல்லாஹ் நிறைவேற்றி கொடுப்பான். இவர்கள் சுவர்க்கவாதிகள் என்றார்கள். அலா உக்பிருக்கும் பி அஹ்லின் நார், நரகவாதிகளை உங்களுக்கு நான் சொல்லி தரட்டுமா? நரகவாதிகள் யார் என்று உங்களுக்கு நான் சொல்லி தரட்டுமா? குல்லு ஒத்துல்லின் ஜவ்வாவின் முஸ்தக்பிர், பெருமை அடிக்கக்கூடிய வரட்டு கௌரவம், அதாவது கடுமையாக கோபப்படக்கூடியவர்கள் நரகவாதிகள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பெருமை அடிக்கக்கூடிய கடும் கோபப்படக்கூடியவர்கள் நரகவாதிகள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது சுவர்க்கவாதிகளுடைய பண்புகள் அல்ல என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நடிகார்களே, இப்படிப்பட்டவர்களை அல்லாஹ் நாளை மறுமையில் பார்க்கவும் மாட்டான், அவர்களோடு இறைவன் பேசவும் மாட்டான், அவர்களுக்கு இறைவன் நல்லது செய்ய மாட்டான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, அல்லாஹ் நாளை மறுமையிலே அலட்சியம் செய்கின்றவர்களில் இன்னொருவர் இருக்கிறார். யார் தெரியுமா? சுயநல தொண்டன். இன்றைக்கு அரசியல் காலங்கள் இது, இன்றைக்கு அரசியல் கலாச்சாரம் நடக்குகின்ற காலம் இது. சுயநல தொண்டன், அவனை இறைவன் நாளை மறுமையில் பார்க்கவும் மாட்டான், அவனுக்கு இறைவன் எந்த ஒரு உதவியும் உபகாரமும் நாளை மறுமையிலே இறைவன் செய்ய மாட்டான். இன்றைக்கு நிறைய இயக்கங்கள் இருக்கிறது. மார்க்க ரீதியான இயக்கங்களாக இருந்தாலும் அரசியல் ரீதியான இயக்கங்களாக இருந்தாலும் நிறைய இயக்கங்கள் இருக்கிறது. அந்த இயக்கங்களுக்கெல்லாம் ஒரு தலைவர் இருக்கிறார். அந்த தலைவர் சுயநலவாதியாக சுயநல தொண்டனாக இருந்தால் நாளை மறுமையிலே இறைவன் அவர்களை பார்க்க மாட்டான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு இயக்கத்துக்கு ஒரு தலைவர் செய்யப்படுகிற போது, ஒரு தெரிவு செய்யப்படுகிற போது, அவர் அந்த இயக்கத்துக்கு ஒரு விசுவாசமானவராக இருக்கக்கூடியவரைத்தான் நாங்கள் தலைவராக தெரிவு செய்ய வேண்டும். அவர் விசுவாசமற்றவராக இருந்தால் நாளை மறுமையிலே இறைவன் அவர்களை பார்க்க மாட்டான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் இன்றைக்கு நிறைய அரசியலாக இருந்தாலும் அல்லது மார்க்க ரீதியான பிரிவுகளாக இருந்தாலும் அந்தந்த தலைவர்கள் எல்லாம் தன்னுடைய சொந்த லாபத்துக்காக வேண்டி மார்க்கத்தை கொச்சைப்படுத்துவதும் மார்க்கத்தை வைத்து புலப்பு நடத்துவதையும் நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு நிறைய அரசியல் இயக்கங்களும் மார்க்க ரீதியான இயக்கங்களும் அப்படித்தான் இருக்கிறது. தலைவரை விமர்சிப்பதும் அப்படித்தான். நேத்தொரு கட்சியில் தலைவர் இவருடைய கருத்தை கேட்கவில்லை என்பதற்காக நேத்து ஆதரித்து பேசியவர் இன்றைக்கு எதிர்த்து பேசுகிறார், நேத்து எதிர்த்து பேசியவன் இன்றைக்கு ஆதரித்து பேசுகிறான். இவர்களெல்லாம் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும் என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது. இவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் நாளை மறுமையிலே இவர்களை பார்க்க மாட்டான். இது விரிவாக பேச வேண்டிய தலைப்பாக இருந்தாலும் மிக முக்கியமான சில நபர்களை இந்த இடத்திலே விரிவாக சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது. அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நடிகார்களே, அதே போன்றுதான் இன்னும் ஒரு சாராரை இறைவன் நாளை மறுமையிலே பார்க்க மாட்டான். அவர்கள் யார் தெரியுமா? பெருமைக்காக கணுக்காலுக்கு கீழே ஆடை அணிந்தவர்கள், பெருமைக்காக கரண்டிக்காலுக்கு கீழே ஆடை அணிந்தவர்களை இறைவன் நாளை மறுமையிலே பார்க்க மாட்டார். இன்றைக்கு இது ஒரு தாவாவாக கூட போய்விட்டது. இன்றைக்கு இது ஒரு தாவா ஸ்டைலாக கூட என்ன செஞ்சுட்டு போய்விட்டது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இவர்களை நாளை மறுமையிலே அல்லாஹ் பார்க்க மாட்டான். இதிலே இன்றைக்கு முஸ்லிம் இளைஞர்கள், குறிப்பாக முஸ்லிம் இளைஞர்கள் இதிலே மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். ஆங்கிலேய கலாச்சாரம் இன்றைக்கு தலைவிரித்து ஆடுகின்ற காலம் இந்த காலம்.
வெள்ளக்கார கலாச்சாரம், ஆங்கில கலாச்சாரம் தலைவிரித்து ஆடுகின்ற இந்த காலகட்டத்தில் மார்க்கத்தை அதிலே வைத்து குளிர் காய்வதற்காக வேண்டி மார்க்க பத்துவாக்களும் தனக்கு ஏற்றாப்போல் வளைத்து கொடுப்பவர்கள் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய சத்திய வசனத்தை மறைப்பவர்களை அல்லாஹ் நாளை மறுமையிலே பார்க்கவும் மாட்டான். அதற்காக வேண்டி நீங்கள் ஃபத்துவா கொடுத்து அதற்காக வேண்டி மக்களை தூண்டிவிட்டு அவர்கள் நாளை மறுமையிலே இறைவனுடைய சன்னிதானத்தில் அல்லாஹ்வுடைய அருள் பார்வையற்ற மனிதர்களாக ஆகுவதற்கு நீங்கள் காரணமாக இருப்பீர்களாக இருந்தால் உங்களுக்கு 2 தண்டனை கிடைக்கும் என்பதை இந்த இடத்திலே யாரும் மறந்துவிடவும் கூடாது. அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த பூமியிலேயே கரண்டை காலுக்கு கீழே பெருமையோடு ஆடை அணிந்தவரை இந்த பூமி விழுங்கிய வரலாறு சஹீஹான ஹதீதுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கரண்டை காலுக்கு கீழே பெருமையோடு ஆடை அணிந்து நடந்த மனிதனை இந்த பூமி தண்டித்த வரலாறு இஸ்லாமிய வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், சஹீஹுல் புகாரி 3485வது ஹதீஸாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பைனமா ரஜுலுன் யஜுர்ரு யஸாரஹு மினல் குயலா, ஒரு மனிதன் பெருமையோடு தன்னுடைய ஆடையை கரண்டைக்கு கீழால் அப்படியே இழுபடுகிற வண்ணம் நடந்து சென்றான். குசிஃப பிஹி, அவனை பூமி அப்படியே சுருங்கி கொண்டது, பூமி அப்படி அவனை விழுங்கி கொண்டது. மறுமை நாள் வருகிற வரைக்கும் அவனுக்கு அதுதான் வேதனை என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இது சாதாரணமான ஒரு தண்டனை அல்ல. இந்த உலகத்திலே அல்லாஹ், இந்த உலகத்திலே இறைவன் தண்டித்த மனிதர்களில் ஒரு கூட்டம் கரண்டை காலுக்கு கீழே ஆடை அணிந்த ஒரு கூட்டம். இன்றைக்கு கரண்டைக்கு காலுக்கு கீழே ஆடை அணிவதற்கு பத்துவா சொல்லுகின்ற கூட்டம், கரண்டை காலுக்கு கீழே ஆடை அணிவதற்கு பத்துவா சொல்லுகின்ற கூட்டம் பயந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முன்னொரு காலத்தில் பெருமையோடு தன்னுடைய கரண்டை காலுக்கு கீழே ஆடை அணிந்து இந்த பூமியிலே நடந்து சென்ற மனிதனை இந்த பூமி அப்படியே விழுங்கிக் கொண்டது. அவனை நாளை மறுமை நாள் வருகிற வரைக்கும் அதுதான் அவனுக்கு தண்டனை என்றார்கள். எவ்வளவு பயங்கரமான எச்சரிக்கை! உலகத்திலே தண்டிக்கப்பட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனிதர்களை எல்லாம் பற்றி சொல்கிறார்கள் என்றால், இந்த ஹதீஸினுடைய தாக்கத்தை எங்களுடைய உள்ளத்திலே வைத்து நாங்கள் எந்த இடத்திலே வைத்து இந்த தாக்கத்தை நாங்கள் சுமந்து கொள்ள போகிறோம் என்பதை யோசிக்க வேண்டும். இன்றைக்கு நிறைய பிள்ளைகளை தன்னுடைய வீடுகளிலே தாயும் தந்தையும் நல்லவர்களாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். ஆனால் நரகவாதிகளுடைய பண்புகளோடு தான் பிள்ளையை பார்க்கிறார்கள். உம்மாவுக்கும் வாப்பாவுக்கும் கவலை கிடையாது. உம்மாவும் வாப்பாவும் தான் ஆடை வாங்கி கொடுப்பவர்கள். பிள்ளைக்கு ஒரு வருத்தம் என்றால் தாங்காதவர்கள், பிள்ளை அழாத போது துடித்து அழுபவர்கள், பிள்ளைக்கு காய்ச்சல் என்றால் கதறி அழுபவர்கள், பிள்ளைக்கு வயிற்று வலி என்றால் ஓடிப்போய் வைத்தியரை தேடுகிறவர்கள், பிள்ளையுடைய ஆரோக்கியத்துக்காக வேண்டி ஆசைப்படுகிறவர்கள், பிள்ளையை அக்கறையோடு வளர்த்தெடுப்பவர்கள், நாளை எங்களுடைய சமுதாயத்தின் தலைவனாக கனவு காணுகின்ற பெற்றோர்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மறுமையுடைய நாளையில் உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் நரகவாதிகளாக மாற்றிக்கொள்ள வேண்டாம். தாய்மார்களே, உங்களுடைய பிள்ளைகள் இன்றைக்கு வீடுகளிலே நரகவாதிகளுடைய அடையாளங்களோடு நடமாடுகிறார்கள், நரகவாதிகளுடைய பண்புகளோடு நடமாடுகிறார்கள். நீங்கள் வைத்திருப்பது வேஷமா அல்லது பாசமா? பாசம் என்றால் இந்த ஹதீதை வைத்து உங்களுடைய பிள்ளையை அன்பாக திருத்த முன்வாருங்கள். வேஷம் என்றால் விட்டு விடுவுங்கள். மகனே, உன்னுடைய தந்தையோ உன்னுடைய தாயோ உன் மீது பாசம் கிடையாதுடா. ஏனென்றால் உன்னுடைய தந்தையும் தாயும் இன்னும் உனக்கு உன்னுடைய ஆடையை கரண்டைக்கு மேலே உயர்த்தி என்று சொல்லவில்லை. உன்னுடைய தாயும் தந்தையும் ஏதோ ஒன்றை எதிர்காலத்தில் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறார்கள். அதற்காக இப்போது பாசம் என்று பாசாங்கு செய்கிறார்கள். நம்பி விடாதடா என்றுதான் பிள்ளைகளுக்கு புத்தி சொல்ல வேண்டிய ஒரு காலம் வரும். அதனால் பெற்றோர்கள் நிறைய பெற்றோர்கள் காரணம் சொல்லுகிறார்கள். பிள்ளை வளர்ந்துட்டான், 18 வயசாயிட்டு 19 வயசாயிட்டு எப்படி மௌலவி சொல்லி கேட்கிறான் இல்லையே, அது என்ன நியாயம்? 5 வயசுல இருக்கிற போது நீங்க சொன்ன மாதிரி ஆடை அணிந்த பிள்ளை, 5 வயசுல இருந்த போது நீங்க சொன்ன மாதிரி முடிவெட்டிய பிள்ளை, 5 வயசுல இருந்த போது நீங்க சொன்ன மாதிரி ஓடிய பிள்ளை, ஆடிய பிள்ளை, பாடிய பிள்ளை, 5 வயசுல நீங்கள் விரும்பின மாதிரி அலங்கரித்து பார்த்த பிள்ளை, 10 வயசுல நீங்கள் விரும்பிய இடங்களுக்கு கூட்டி போன பிள்ளை, அந்த பிள்ளையுடைய ஆடையுடைய கலர், ஆடையை எப்படி இருக்க வேண்டும் என்று தீர்மானித்த பெற்றோர்கள் நீங்கள்.
பிள்ளைக்கு 18 வயதாயினோடன் பிள்ளை செல்லு கேட்கிறான் இல்லை. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நானும் நீங்களும் பெத்த பிள்ளை எந்த அடையாளத்தோடு பூமியிலே நடமாடுகிறான் என்பதை நாங்கள் உற்று நோக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இப்படி கரண்டை காலுக்கு கீழே ஆடை அணிபவர்களை அல்லாஹ் நாளை மறுமையிலே பார்க்க மாட்டான், அவர்களை தூய்மைப்படுத்த மாட்டான், அவர்களோடு பேச மாட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற ஹதீஸ் முஸ்லிம் என்று சொல்லுகின்ற கிரந்த புகாரி என்று சொல்லுகின்ற கிரந்தத்திலே 5376வது ஹதீதுகளாக பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அருமைக்குரிய இஸ்லாமிய தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் பெருமைக்காக கணுக்காலுக்கு கீழே ஆடை அணிவது என்பது சாதாரணமான ஒரு குற்றம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. இதே நேரம் இன்னும் ஒன்றையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பெருமை என்பது யாருடைய உள்ளத்தில் கடுகளவு இருக்கிறதோ அவன் சுவர்க்கம் நுழைய மாட்டான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனால் அழகாக இருப்பது, நல்ல முறையிலே ஆடை அணிவது, நல்ல முறையிலே பாதனைகளை சுத்தமாக வைத்திருப்பது, இதெல்லாம் பெருமை இல்லை தோழர்களே. இதெல்லாம் அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு விடயம். இன்னல்லாஹ ஜமீல் யுஹிப்புல் ஜமால். அல்லாஹ் இருக்கிறானே, எங்களுடைய ரப்பு இருக்கிறானே, அழகானவன். அவன் விரும்புவது அழகத்தான் அவன் விரும்புகிறான். எது அழகு? இஸ்லாம் சொன்ன மாதிரி ஆடை அணிவது அழகு, இஸ்லாம் சொன்ன மாதிரி தலைவாறுவது அழகு, இஸ்லாம் சொன்ன மாதிரி சிரிப்பது அழகு, இஸ்லாம் சொன்ன மாதிரி நடப்பது அழகு, இஸ்லாம் சொன்ன மாதிரி படிப்பது அழகு, இஸ்லாம் சொன்ன மாதிரி தூங்குவது அழகு, இஸ்லாம் சொன்ன மாதிரி உண்பது அழகு, இஸ்லாம் சொன்ன மாதிரி இந்த உலகத்திலே தன்னுடைய வாழ்வை அமைத்துக் கொள்வது அழகு. இன்னல்லாஹ ஜமீல் யுஹிப்புல் ஜமால். அல்லாஹ் அழகானவன், அவன் அழகைத்தான் விரும்புகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற ஹதீஸை நாங்கள் புகாரி, முஸ்லிம் போன்ற கிரந்தங்களிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், சஹீஹுல் முஸ்லிம் 171 106வது ஹதீஸ், ஸலாதத்துல் லா யுகல்லிமுல்லாஹ் யௌமல் கியாமா. நாளை மறுமையிலே அல்லாஹ் 3 பேர்களோடு பேச மாட்டான், 3 பேர்களோடு அல்லாஹ் பேச மாட்டான். வலா யன்துரு இலைஹிம், அவர்களை இறைவன் பார்க்க மாட்டான். வலா யுஸக்கீஹிம், அவர்களை இறைவன் தூய்மைப்படுத்த மாட்டான். வலஹும் அஸாபுன் அலீம், அவர்களுக்கு கடுமையான வேதனை இருக்கிறது. அதிலே ஒருவன் யார் தெரியுமா? அல் முஸ்பில், தன்னுடைய கரண்டைக்கு கீழே ஆடை அணிந்தவன். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இது சர்வ சாதாரணமான குற்றமா? நாளை மறுமையுடைய நாளையில் அல்லாஹ் தோழர்களே, நாளை மறுமையுடைய நாளையில் கேளுங்கள், அல்லாஹ் என்னையும் உங்களையும் படைத்த இறைவன். என்னுடைய மரணம், என்னுடைய வாழ்வு, என்னுடைய சாவு அவனுடைய கையிலே இருக்கிறது. என்னுடைய உணவு, என்னுடைய அஜல், என்னுடைய ஆரோக்கியம் அவனுடைய கையிலே இருக்கிறது. அந்த ரப்பு நாளை மறுமையில் இப்படிப்பட்டவர்களை இறைவன் பார்க்க மாட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்ததாக அல்லாஹ் நாளை மறுமையிலே அலட்சியம் செய்கின்றவர்களில் அடுத்ததாக விபச்சாரம் செய்த வயோதிபன். விபச்சாரம் என்பதே பாவம்தான், விபச்சாரம் என்பதே பாவம்தான். அதிலும் விபச்சாரம் செய்த வயோதிபன். இன்றைக்கு பேப்பர்களை நாங்கள் புரட்டி பார்த்தால் 55 வயது சென்ற கிழவன் 15 சிறுமியோடு பாலியல் துஷ்பிரயோகம். கேள்விப்படுறோமா இல்லையா? நடக்கிறதா இல்லையா? நடக்கிறது. நிறைய இடங்களிலே நடக்கிறது, நிறைய இடங்களிலே நடக்கிறது. அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி சொல்ல வேண்டும்? விபச்சாரம் என்பதே பாவம்தான், விபச்சாரம் என்பதே பாவம்தான். அதனால் தான் சஹாபாக்கள் அதற்காக காலம் எடுத்து இந்த பூமியிலே அவர்கள் அதற்குரிய தண்டனைகளை பெற்றுக் கொண்டார்கள். அதனால் தான் சஹாபாக்கள் காலம் கடந்தாலும் பரவாயில்லை, இந்த பூமியிலே அதற்குரிய தண்டனைகளை பெற்றுக் கொண்டார்கள். மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஒரு பெண் விபச்சாரம் செய்த குற்றத்திற்காக அவர்கள் காத்திருந்து காத்திருந்து காலமெல்லாம் அழுது அழுது தலையணையை நனைத்து நனைத்து அவர்கள் தௌபா செய்த வரலாறுகள் இஸ்லாமிய வரலாற்றிலே இருக்கிறது. என்றால் ஏன்? இந்த உலகத்தில் வருகின்ற கேவலமும், இந்த உலகத்தில் வருகின்ற இழிவும் அது பெரிதொன்றல்ல. நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நான் இழிவுபட்டு விடக் கூடாது என்பதற்காக. உதாரணத்துக்கு ஒன்றை சொல்லுகிறேன், எல்லோருக்கும் தெரிந்த வரலாறு. ஒரு பெண் அல்லாஹ்வுடைய தூதரிடம் ஓடி வருகிறார். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் விபச்சாரம் செய்து விட்டேன். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த பெண்ணை திருப்பி அனுப்புவதற்காக வேண்டி அந்த பெண்ணுக்கு அப்படித்தான் அனுப்ப போகிறார் என்று யோசிக்கிறார்.
அந்த பெண் கேட்கிறார், என்ன தெரியுமா? யா ரசூலுல்லாஹ், மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை திருப்பி அனுப்பியதை போல என்னை நீங்கள் திருப்பி அனுப்ப பார்க்கிறீர்களா? அல்லாஹ்வுடைய தூதர் மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு வந்து சொன்னபோது அப்படித்தான் முகத்தை திருப்பினார்கள். இங்கே வந்து சொன்னபோது இந்த முகத்தை இந்த பக்கம் திருப்பினார்கள், அங்கே வந்து சொன்னபோது முகத்தை இங்கே திருப்பினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் எப்படியாவது போய் தௌபா செய்து கொள் என்பதற்காக திருப்பியிருக்கலாம். இந்த பெண் கேட்கிறார், யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நீங்கள் திருப்பி அனுப்புவதை போல என்னையும் நீங்கள் திருப்பி அனுப்ப பார்க்கிறீர்களா? முடியாது யா ரசூலுல்லாஹ், நான் செய்த தப்புக்கு நீங்கள் தண்டனை தர வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீ கேட்டு விட்டாய், உனக்குரிய தண்டனை ஹத்தை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும். இந்த பெண்ணை கல்லறிந்து கொள்ளுவதுதான் இஸ்லாமிய தீர்ப்பு. அந்த பெண் சொன்னார், யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய வயிற்றிலே சிசு வளர்கிறது, என்னுடைய வயிற்றிலே குழந்தை வளர்கிறது யா ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அப்படியாக இருந்தால் உனக்கு இப்போது கல்லறிந்து கொள்ள முடியாது, குழந்தையை பெற்றெடுத்து கொண்டு வா, குழந்தையை ஈண்டெடுத்து கொண்டு வா. அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த பெண் குழந்தையை ஈண்டெடுத்து கொண்டு வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் காவல் போடவில்லை, ஊரை விட்டு ஓடக்கூடாது என்று உத்தரவு விடவில்லை, 4 பேரை கண்காணிப்புக்காக போடவில்லை, வீட்டாருக்கு இவளை கவனமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லவில்லை. அந்த பெண்ணிடம் சொன்னது, போ, பிள்ளையை பெத்தெடுத்துட்டு வா, இவ்வளவுதான் சொன்னார்கள். ஒரு பிள்ளையை பெத்தெடுப்பதற்கு எத்தனை மாசம்? 9 மாசம். ஒரு பிள்ளையை ஈண்டெடுப்பதற்கு 9 மாசம். 9 மாதத்துக்கு பிறகு அல்லது 10 மாதத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட அந்த பெண் நபிகளாரிடம் வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதரே, இதோ பிள்ளை இருக்கிறது யா ரசூலுல்லாஹ், நான் விபச்சாரம் செய்த ஒரு பெண் யா ரசூலுல்லாஹ், எனக்குரிய தண்டனையை தாருங்கள் யா ரசூலுல்லாஹ், எனக்குரிய தண்டனையை தாருங்கள் யா ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த பிள்ளைக்கு 2 வருடங்கள் நீ பால் ஊட்ட வேண்டும், 2 வருஷம் நீ பால் கொடுக்க வேண்டும், 2 வருடம் கழித்து வா. சுபஹானல்லாஹ். 2 வருஷம் கழிச்சு அந்த பெண் அந்த பிள்ளையை தூக்கி கொண்டு இறை தூதரிடம் ஓடி வருகிறாள். கிட்டத்தட்ட 3 வருஷம் தோழர்களே, கிட்டத்தட்ட தான் செய்த ஒரு தவறுக்காக நாளை மறுமையிலே அல்லாஹ் என்னை பார்க்காமல் இருந்துவிடக் கூடாது, என்னை அல்லாஹ் நரகத்திலே போட்டுவிடக் கூடாது, என்னை அல்லாஹ் நரகவாதியாக மாற்றிவிடக் கூடாது, என்னை அல்லாஹ் அவனுடைய அருள் பார்வையில இருந்து தூரமாக்கி விடக் கூடாது என்பதற்காக அந்த பெண் 3 வருஷம் காத்திருந்து அழுது 3வது வருஷம் குழந்தையோடு ஓடி வருகிறாள். யா ரசூலுல்லாஹ், இதோ இருக்கிறது குழந்தை, நான் விபச்சாரம் செய்து விட்டேன் யா ரசூலுல்லாஹ், எனக்கு கல்லறிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அந்த பெண்ணை கல்லறிந்து கொள்ளுங்கள் என்றார்கள். அந்த பெண்ணை கல்லறிந்து கொள்ளுங்கள் என்றார்கள். அந்த பெண் கல்லறிந்து கொல்லப்படுகிறார். என்ன சொல்ல வருகிறேன் என்றால், தான் செய்த ஒரு விபச்சாரத்துக்காக கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள், கிட்டத்தட்ட 3 வருடங்கள் அந்த பெண் காத்திருந்து இரவு விடிய அழுது தௌபா செய்திருக்கிறார்கள் என்றால், அல்லாஹ்வுடைய அச்சமும் அல்லாஹ்வுடைய அன்பும் அல்லாஹ்வுடைய பாசமும் அல்லாஹ்வுடைய கோபமும் எந்த அளவுக்கு கடுமையானது என்பதை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். இன்றைக்கு எங்களுக்கெல்லாம் இன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் மன்னிக்க கூடியவன், அல்லாஹ் மன்னிக்க கூடியவன், அல்லாஹ் மன்னிக்க கூடியவன் என்று தானே பாவம் செய்கிறோம். எல்லா பாவத்துக்கும் ஆதாரம் இன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம். மறுக்கவில்லை, இருக்கிறது, குர்ஆனில் இருக்கிறது, அல்லாஹ் மன்னிப்பான், மாற்று கருத்துக்கு இடமில்லை தோழர்களே. மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம், அல்லாஹ் கரீம், அல்லாஹ் கரீம், அல்லாஹ் கரீம் என்று உன்னை ஏமாத்தியது என்ன? எல்லாத்துக்கும் சாட்டு போடுறது அல்லாஹ் கரீம், அல்லாஹ் பார்த்துக்குவோம், அல்லாஹ் கரீம் என்று தானே சாட்டு போடுகிறோம். இன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் மன்னிக்க கூடியவன். அதே ரப்பு மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம், அல்லாஹ் கரீம் என்று உன்னை ஏமாத்தியது என்ன? இன்ன பத்திஷ ரப்பிக்கல் ஷதீத், அல்லாஹ்வுடைய பிடி கடினமானது. லேசாக நினைக்கிறீர்களா? அல்லாஹ் தண்டிக்க தோங்கினால் அப்படி தண்டிப்பான், இரக்கப்பட தோங்கினால் அப்படி இரக்கப்படுவான். அல்லாஹ் இரக்கமுள்ளவன், அல்லாஹ் இரக்கமுள்ளவன், மாற்று கருத்துக்கு இடமில்லை. அப்படியான இரக்கமுள்ள ரப்பு என்னையும் உங்களையும் மன்னிக்க வேண்டும். ஆனால் அந்த ரப்பு விபச்சாரம் செய்த வயோதிபர்களை இறைவன் பார்க்க மாட்டான். ஏன் சொல்லுங்கள்? வயோதிபன் என்பவன் அனுபவித்தவன், வயோதிபன் என்பவன் கண்டு களித்தவன். இளைஞனுக்கு வருகின்ற ஆசைக்கும் வயோதிபனுக்கு வருகின்ற ஆசைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. இளைஞனுக்கு சுரக்குகின்ற ஹோமோனுக்கும் வயோதிபனுக்கு சுரக்குகின்ற ஹோமோனுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. வாலிபனுக்கு வருகின்ற உத்வேகம் வயோதிபனுக்கு வராது, அவன் கண்டவன் கழித்தவன். அப்படி இருந்தும் பாவம் என்று தெரிந்தும் விபச்சாரம் குற்றம் என்று அறிந்து கொண்டும் அவன் விபச்சாரத்தை செய்கிறான் என்றால் வயோதிபனுடைய நினைப்பு என்ன? என்ன நினைப்பு?
என்ன நினைப்பு? அல்லாஹ் அப்படிதானே, அலட்சிய போக்கு, அலட்சிய போக்கு. இப்படிப்பட்ட இந்த வயோதிபனை அல்லாஹ் நாளை மறுமையில் பார்க்க மாட்டான், அவர்களை தூய்மைப்படுத்த மாட்டான், அவர்களை இறைவன் அவர்களோடு பேச மாட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற ஹதீதை நாங்கள் சஹீஹுல் முஸ்லிம் 172 107வது ஹதீதாக பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இறை தூதர் சொன்னார்கள், ஷைஹுன் ஜானி, விபச்சாரம் செய்கின்ற கிழவன் அல்லது கிழவி, வயோதிபர்கள், இவர்களை இறைவன் நாளை மறுமையிலே பார்க்க மாட்டான் என்பதை நாங்கள் பயத்தோடு இந்த இடத்திலே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அப்துல்லாஹ் இப்னு ஒரு சஹாபி கேட்கிறார், யா ரசூலுல்லாஹ் ஐயு தம்பின் அஸம் இன்தல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் மிக மிக கடுமையான ஒரு பாவம் என்ன பாவம் யா ரசூலுல்லாஹ் என்று கேட்டபோது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உன்னை இறைவன் படைத்திருக்க அவனுக்கு நிகராக ஒன்றை நீ வணங்குவது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மீண்டும் எது என்று கேட்டபோது, திரும்ப எது என்று கேட்டபோது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உன்னுடைய அண்டை வீட்டு நண்பனுடைய மனைவியோடு விபச்சாரம் செய்வது என்றார்கள். அல்லாஹ் பாதுகாக்கவர். பக்கத்து வீட்டு உன்னுடைய நண்பனுடைய மனைவியோடு விபச்சாரம் செய்வது என்றார்கள். இன்றைக்கு இதெல்லாம் ஒரு சர்வ சாதாரணமான ஒரு பாவமாக போய்விட்டது. மஹரமி அஜ்னபி இல்லாத ஒரு பிரச்சனை இன்றைக்கு சர்வ சாதாரணமாக, இன்றைக்கு நெட்டுகளை திறந்தால், ஃபேஸ்புக்களை திறந்தால், பேப்பர்களை படித்தால் இதுதான் இன்றைக்கு வருகின்ற அரசியலை போல இன்றைக்கு பேசப்படுகின்ற ஒரு செய்தியாக இருக்கிறது. இவர்களை அல்லாஹ் நாளை மறுமையில் பார்க்கவும் மாட்டான், அலட்சியப்படுத்தி விடுவான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், தன் பெற்றோர்களை தள்ளி வைத்த பிள்ளைகள். இன்றைக்கு இது சர்வ சாதாரணமாக நடக்குகின்ற ஒரு பாவம் தோழர்களே. பெற்றோர்களை ஒதுக்கி வைக்குகின்ற ஒரு பாவம் என்பது சர்வ சாதாரணமாக நடக்குகின்ற ஒரு பாவம். நாங்கள் எல்லாம் எங்களுடைய தாயும் தந்தையும் சின்ன பருவத்திலே வளர்த்திருக்கிறார்கள். 18, 20, 22, 25 வயசு வரைக்கும் தாய் தந்தையுடைய பாசத்துக்காக நாங்கள் வாழ்ந்தவர்கள். அவர்களுக்காக இந்த உலகத்திலே உழைத்தவர்கள், அவர்களுக்காக ஏங்கியவர்கள், அவர்களுடைய சொல்லை மீறி நடக்காதவர்கள். இன்றைக்கு நாங்கள் எல்லாம் திருமணம் முடித்து எங்களுக்கு என்ற பிள்ளைகள் கிடைத்ததற்கு பிறகு, எங்களுக்கு என்ற குடும்பம் வந்ததற்கு பிறகு, எங்களுக்கு என்ற துணை வந்ததற்கு பிறகு எங்களுடைய தாயும் தந்தையும் இன்றைக்கு அனாதைகளை விட மோசமாக இருக்கிறார்கள். எத்தனையோ பெற்றோர்கள் கண்ணீர் வடிக்குகின்ற ஒரு காட்சி, எத்தனையோ பெற்றோர்கள் கண்ணீர் வடிக்குகின்ற காட்சி. பிச்சைக்காரர்களாக பிறரிடத்தில் போய் கையேந்துகின்ற பெற்றோர்கள், எனக்கு மருந்துக்காவது ஏதாவது உதவி செய்யுங்கள் என்றார்கள். நான் இன்று மருதானையிலே இருந்து வருகிறேன். ஒரு வாலிபர், ஒரு வயோதிபர் ஒரு சால்வையை தலையிலே அப்படியே போத்திக் கொண்டு, மூஞ்சு அப்படியே கட்டியிருக்கிறது. அவருடைய பெரிய 2 பேக் இருக்குது. நல்ல வயசு போன ஒரு மனிதர். ஒரு பேக்கிலே அவருடைய ஆடை, இன்னும் ஒரு பேக்கிலே பார்த்தால் சேலேன் போட்டல்கள், குளிசை, மாத்திரை அப்படியே நிறைந்து போயிருக்கிறது. அவர் வந்து சொன்னார், மகன் ரெயினை செக் பண்ணுவாங்களா என்று கேட்டார். நான் கேட்டேன், ஏன் கேட்கிறீர்கள் என்று. அல்லாஹ் மீது ஆணையாக, இல்ல, நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிக்கெட் வெட்டி 2 நாள் நான் எதுவும் சாப்பிடவில்லை, எதுவும் நான் தின்னவில்லை, என்ற பிள்ளைகள் என்னை பார்க்கவும் வரவில்லை. நான் மாத்திரை செல்ல வேண்டும். என்னிடத்தில் 10 ரூபாய் காசு தான் இருந்து உள்ளுக்கு வருவதற்கான அனுமதி சீட்டை நான் எடுத்து வந்திருக்கிறேன். மாத்திரை ரெயினிலே ஏறினால் என்னை செக் பண்ணுவார்களா என்று கேட்டார். 2 நாட்கள் நான் உண்ணவில்லை. நான் வைத்திய சாலையிலே இருந்து டிக்கெட் வெட்டி மருந்தோடு நான் வருகிறேன். எனக்கு புழுதி ஒத்துக்கொள்ள கூடாது என்று வைத்தியர்கள் சொல்லி என்னை அப்படியே கட்டிப்போங்கள் என்று எனக்கு அறிவுரை செய்தார்கள். எந்த பிள்ளையும் எனக்கு வந்து என்னை அழைத்து கொண்டு போவதற்கு இல்லை. எனக்கு பயமாக இருக்கிறது. யாராவது வந்து செக் பண்ணி என்னை பிடித்தால் நான் என்ன செய்வேன் என்று தெரியாது. 10 ரூபாய் டிக்கெட்டோடு இருக்கிறேன்.
டிக்கெட் செக் பண்ணுவார்களா என்று கேட்டார். அவரை அழைத்து, அது வேற விடயம், நான் சொல்லுகிறேன், இப்படிப்பட்ட பெற்றோர்கள் இன்றைக்கு பிள்ளைகளுடைய அன்புக்காக வேண்டி இயங்குகிறார்கள். பிள்ளைகளுடைய அன்புக்காக வேண்டி, என்னுடைய தந்தையோ உங்களுடைய தந்தையோ இன்றைக்கு நல்ல முறையில் இருக்கலாம், என்னை பெற்ற தந்தையும் தாயும் நல்ல முறையில் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். அவரும் 4 பிள்ளைகளுக்கு தந்தையாக இருந்து 4 பிள்ளைகளை வளர்த்து 4 பிள்ளைகளுக்கு திருமணம் குடித்து 4 பிள்ளைகளோடு சந்தோஷமாக இருந்துதானே இந்த உலகத்தில் வாழ்ந்த ஒரு வயோதிபர் தானே அவர். அவருக்கென்ற ஆசைகள், அவருக்கென்ற உணர்வுகள் 2 நாட்கள் சாப்பிடவில்லை என்றார். நான் சும்மா கேட்கிறேன், நாங்கள் எல்லாம் சாப்பிடாத போது என்னுடைய உம்மாவும் உங்களுடைய உம்மாவும் சாப்பிட மாட்டார்கள். ஒரு பழமொழி சொல்லித்தான் தூத்துவார்கள், இரவுலே சாப்பிடாவிட்டால் யானையுடைய பலம் குறையும், சாப்பிடு என்பார்கள். என்னுடைய தாய் அப்படி சொல்லுவார். எனக்கு ஞாபகம் வந்தது, இரவிலே சாப்பிடாமல் தூங்கக்கூடாது, சாப்பிடு, ஒரு யானையுடைய பிளம் குறையும் என்பார்கள். நான் கேட்பேன், உம்மா ஆணையுடைய பிளம் நமக்கு எங்கே இருக்கிறது என்று சிரித்துக்கொண்டு சாப்பாடை தீர்த்தியவர்கள். 2 நாட்கள் நான் சாப்பிடவில்லை. வைத்தியசாலையில இருந்து 2 நாட்களாக தெருவில் இருந்து வருகிறேன். வருவார்கள், என்னுடைய பிள்ளைகள் வருவார்கள் என்று நான் எதிர்பார்த்தேன். யாருமே வரவில்லை. வாப்பா, இதை எடுத்து போனால் என்னை பிடிப்பார்களா என்று கேட்டார். நான் சும்மா கேட்கிறேன், அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நடிகார்களே, நமது பெற்றோர்களை யோசித்து பாருங்கள். சின்ன பருவத்தில் நாங்கள் எல்லாம் இருந்த போது, நாங்கள் சாப்பிட விருப்பம் இல்லாத போது கூட தண்டித்து சாப்பாடு தந்தவர் அவர்கள். நாங்கள் எங்கேயாவது போனால் யாரோ கொடுத்த அல்வாவும் வாழைப்பழமும் கேட்கும், அப்பல் பழ துண்டும் பானையில இருக்கும். நாங்கள் எங்கேயாவது போயிருப்போம், வீடு வருவதற்கு 3 நாள் ஆகும். உம்மா மடியிலே கட்டி பானையில வைத்திருப்பார். நாங்கள் 3 நாள் கழித்து வருவோம். உம்மா ஓடி போய் என்ன கேட்பா தெரியுமா? நீ என்ன திண்டா என்று கேட்டுத்தான் உம்மா பானையில இருந்த கேக்கையும் வாழைப்பழத்தையும் எடுத்து வெளியே பார்த்தால் அழி இருக்கும். அவளும் திட்டிருக்க மாட்டாள், நாங்களும் சாப்பிட்டு இருக்க மாட்டோம். இதுதான் தாய்ப்பாசம், இதுதான் தாய்ப்பாசம், இதுதான் தந்தை பாசம். இன்றைக்கு முதியோர் இல்லங்கள் முஸ்லிம் கிராமங்களிலே உருவாக்கப்பட்டிருக்கிறது. முதியோர் இல்லங்கள் முஸ்லிம் கிராமங்களிலே உருவாக்கப்பட்டிருக்கிறது. யாருடைய பெற்றோர்கள் அங்கே இருக்கிறார்கள்? தமிழ் சகோதரருடைய பெற்றோர்களா? சிங்கள சகோதரருடைய பெற்றோர்களா? யாருடைய பெற்றோர்கள்? முஸ்லிம்களுடைய பெற்றோர்கள் தான் இன்று அந்த முதியோர் இல்லங்களிலே இருக்கிறார்கள் என்றால் அல்லாஹ்விடத்தில் இதற்கு பொறுப்பு சொல்லி ஆக வேண்டும். பெற்றோருடைய திருப்தியில தான் அல்லாஹ்வுடைய திருப்தி இருக்கிறது. பெற்றோருடைய அதிருப்தியில் அல்லாஹ்வுடைய அதிருப்தி இருக்கிறது. என்னுடைய தாயும் தந்தையும் என் மீது கோபப்பட்டால் அல்லாஹ் கோபப்படுவான். என்னுடைய தாயும் தந்தையும் என் மீது இரக்கப்பட்டால் அல்லாஹ் இரக்கப்படுவான் என்றால் அல்லாஹ்வுடைய கோபத்தை பெற்றவர்கள் நாளை மறுமையில வெற்றி பெறுவார்களா? நாளை மறுமை எப்படி தாயுடைய சுவர்க்கம் என்று ஒரு சுவர்க்கம் இருக்கிறதோ அதே போன்று தந்தைக்கு என்ற ஒரு சுவர்க்கமும் நாளை மறுமையில இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் சுவர்க்கத்துக்கு போனேன். அந்த சுவர்க்கத்திலே ஒருவர் குர்ஆன் ஓதிக்கொண்டிருப்பதை நான் கண்டேன். ஒருவர் குர்ஆன் சுவர்க்கத்திலே ஓதிக்கொண்டிருந்தார். அவர் யார் தெரியுமா? ஹாரிஸா இப்னு மத்ஊன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஏன் யா ரசூலுல்லாஹ், என்ன காரணம்? அப்படியான சிறப்போடு அவர் குர்ஆன் ஓதுவதற்கு என்ன காரணம்? பிர்ருல் வாலிதைன், தந்தைக்கும் தாய்க்கும் உபகாரம் செய்ததுதான். சுவர்க்கத்திலே குர்ஆன் ஓதிக்கொண்டிருந்தார். காரணம் என்ன? பிர்ருல் வாலிதைன், தாய்க்கும் தந்தைக்கும் உபகாரம் செய்ததுதான். சுப்ஹானல்லாஹ். இன்றைக்கு அந்த தாயும் தந்தையும் தெருக்களில், தாயும் தந்தையும் வீட்டு வாசல் வேலைக்காரர்கள், தாயும் தந்தையும் எங்களுடைய வீட்டு காவலாளிகள், தாயும் தந்தையும் எங்களுடைய பிள்ளைகளை பார்க்குகின்ற ஆயாக்கள், தாயும் தந்தையும் கடைக்கு போய் வருவதற்கான ஒரு ஊழியர்கள். இதுதான் இன்றைக்கு எங்களுடைய தாயும் தந்தையுடைய நிலைமைகள். மறந்துவிடக் கூடாது. இப்படிப்பட்டவர்களை அல்லாஹ் நாளை மறுமையிலே அவனுடைய அருள் பார்வையை கொண்டு பார்க்க மாட்டான் என்பதை மறந்துவிடக் கூடாது. அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நடிகார்களே, இது தனியாக பேசப்பட வேண்டிய ஒரு தலைப்பாக இருந்தாலும், ஆனால் இந்த தலைப்புக்குள் அல்லாஹ் அலட்சியம் செய்கின்றவர்களில் ஒரு சாரார் தன்னுடைய தாய் தந்தையை கவனிக்காதவர்கள் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்ததாக நாளை மறுமையுடைய நாளையில் அல்லாஹ் அலட்சியப்படுத்துகின்றவர்கள் இன்னும் ஒரு கூட்டம் யார் தெரியுமா? எஞ்சியதை தர மறுப்பவர்கள்.
எஞ்சியதை தர மறுப்பவர்கள். தண்ணி இருக்கிறது, அது எங்களுடைய முயற்சியினால் வந்த தண்ணியா? தண்ணி யார் தந்தது? இறைவனுடைய தண்ணி, இறைவனுடைய அருள். இந்த அருளை யாருக்காவது எங்களுடைய தேவை போக மீதமானதை யாராவது கேட்டு கொடுக்கவில்லை என்றால் அல்லாஹ் அவர்களை நாளை மறுமையிலே பார்க்க மாட்டான். கோடை காலம் இது, அப்படித்தானே? கோடை காலம் எங்களுடைய கிணத்திலே அப்படியே தண்ணி நிரம்பி போயிருக்கிறது. பக்கத்து வீட்டிலே வந்து மோட்டர் போட்டு தண்ணி எடுக்கண்டா வேணா, அதானே? அல்லாஹ் இவர்களை நாளை மறுமையில் பார்க்க மாட்டான், தூய்மைப்படுத்த மாட்டான், பேச மாட்டான். பயங்கரமான எச்சரிக்கை, பயந்து கொள்ள வேண்டும் தோழர்களே. மிஞ்சிய தண்ணியை தாங்கள் பாவித்து எஞ்சியதை மற்றவர்களுக்கு கொடுக்க மறுத்தால் அல்லாஹ் அவர்களை நாளை மறுமையிலே அவனுடைய இரக்க கண் கொண்டு பார்க்க மாட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற செய்தியை நாங்கள் புகாரி என்று சொல்லுகின்ற கிரந்தத்திலே 2369வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஸலாதத்துன் லா யுகல்லிமுஹுமுல்லாஹு யௌமல் கியாமா. அல்லாஹ் தஆலா நாளை மறுமையிலே 3 பேர்களோடு இறைவன் பேச மாட்டான், அவர்களை இறைவன் பார்க்க மாட்டான். அவர்களில் ஒரு கூட்டம் யார் தெரியுமா? வரஜுலும் மன்அ ஃபதுலு மாஇன், பிஞ்சிய தண்ணீரை எஞ்சிய தண்ணீரை மற்றவர்களுக்கு கொடுக்க மறுத்தவன். அல்லாஹ் நாளை மறுமையிலே இவர்களை இறைவன் விசாரிப்பான். அல்லாஹ் இவர்களை எடுத்து விசாரிக்கிற போது என்ன சொல்லுவான் தெரியுமா? எப்படி உலகத்தில் உனக்கு எஞ்சிய தண்ணியை உன்னுடைய கரத்தின் பலத்தால் வந்தது அல்ல, இறைவனுடைய கரத்தின் பலத்தால் வந்த ஒரு சக்தி, அது அருள், அதை கொடுக்க நீ எப்படி மறுத்தாயோ அதே போன்று இந்த மறுமையுடைய நாளையில் என்னுடைய அருளை நான் மறுத்து விடுகிறேன் என்று இறைவன் சொல்லுவான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய அருள் இல்லை என்றால் சொர்க்கம் போகலாமா? அல்லாஹ்வுடைய அருள் இல்லை என்றால் சொர்க்கம் போகலாமா? பயந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதைத்தான் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய அருள் எனக்கு இல்லை என்றால் நான் சுவர்க்கம் செல்ல முடியாது என்றார்கள். அல்லாஹ்வுடைய அருளும் அல்லாஹ்வுடைய அருள் பார்வையும் எங்களுக்கு வேண்டுமாக இருந்தால் நாங்கள் மிஞ்சிய உணவு தண்ணீர் இதையெல்லாம் இதிலே சேர்த்து அடங்கும். இதையெல்லாம் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? மற்றவர்களுக்கு கொடுத்து உதவ வேண்டும். இல்லை என்றால் பெரும் குற்றவாளிகளாக நாங்கள் மாறிவிடுவோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதே போன்றுதான் பொய் சொல்லி வியாபாரம் செய்கின்றவர்கள், பொய் சொல்லி வியாபாரம் செய்கின்றவர்களை இறைவன் நாளை மறுமையிலே அலட்சியப்படுத்தி விடுவான். இதை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன். நிறைய விடயங்கள் இருந்தாலும் இதை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். பொய் சொல்லி வியாபாரம் செய்வது, இன்றைக்கு உண்மை சொல்லி வியாபாரம் பண்ணினா அவனுக்கு பிசினஸ் தெரியாது, அப்படிதானே? உண்மையை சொல்லி எடுத்த விலையை சொல்லி பிசினஸ் பண்ணினா அவனுக்கு பிசினஸ் தெரியாது. நீங்களா எங்க உருப்பட போறீங்கன்னு சொல்றாங்க. பொய்ய சொன்னா நீங்க வென்றுவீங்க. எந்த அளவுக்கு என்றால் சமூகம் கூட நம்புவதற்கு தயாரில்ல. இந்த பொருளுக்கு ஒரு 150 ரூபான்னு நான் சொல்றேன்னு சொன்னா வாரவர் கேட்பாரு, இல்ல 50 ரூபா தரவான்னு கேட்பாரு. அவருக்கு தெரியும் இவன் பொய்யத்தான் சொல்றான்னு தெரியும். எப்படி போய் சொல்றது? விலையை கூட்டி வில்லுங்க, பிரச்சனை இல்லை. சத்தியமா நான் வாங்கக்குள்ள என்ன செஞ்சேன்? 125 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். 25 ரூபா தான் இங்கிடுவான். பச்சை பொய். 125 ரூபாய்க்கு தான் வாங்கினேன், 25 ரூபா தான் எனக்கு லாபம் இருக்கு. சரி பரவாயில்ல, நீங்க 5 ரூபாய் கழிச்சுட்டேன்னு செய்யுங்க தாங்கன்னு கேட்பான். இவனை எல்லாம் நாளை மறுமையிலே பார்க்க மாட்டான். இவனை இறைவன் நாளை மறுமையிலே பார்க்க மாட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதே போன்றுதான் இன்னும் ஒரு சாரார் இருக்கிறார்கள். பொய் சொல்லும் அரசன். பொய் சொல்றதே கூடாது இஸ்லாத்தில். பொய் சொல்லுவதே கூடாது. அரசன் பொய் சொல்லுவதற்கே தேவையில்லாதவன். அவனிடத்தில் தான் ஆட்சி இருக்கும், அவனிடத்தில் தான் அதிகாரம் இருக்கும், அவன் யாருக்கும் பயப்பட மாட்டான், இல்லல்லா அல்லாஹுவை தவிர. அப்படி இருக்குகின்ற அரசன் பொய் சொன்னால் நாளை மறுமையிலே இறைவன் அவர்களையும் பார்க்க மாட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாளை மறுமையுடைய நாள் அது பயங்கரமான நாள். நாளை மறுமையுடைய நாள் அது கடுமையான ஒரு நாள். அந்த நாளில் அல்லாஹ் அலட்சியப்படுத்தி விட்டால் இவர்களை எல்லாம் என்ன செய்வான்? அல்லாஹ் அலட்சியப்படுத்தி விடுவான். நாங்க யோசிக்கணும், இந்த சாராரில் நாங்கள் இருக்கிறோமா? ஏண்டா நமக்கு நினைப்பு, நம்ம தொழுகிறோம், நோன்பு பிடிக்கிறோம், ஜக்காத்து கொடுக்கிறோம், ஹஜ்ஜி செய்கிறோம், மாஷா அல்லாஹ், எப்படி என்ன செஞ்சிருவோம்?
சுவர்க்கம் போயிடுவோம் என்ற ஒரு நினைப்பு இருக்குது. நம்மட பிசினஸை தூக்கி பார்க்க நேரம் இல்லை, நம்மட ஆடையை கொஞ்சம் உசத்தி பார்க்க நேரம் அல்ல, மிஞ்சிய தண்ணி, இதெல்லாம் சின்ன சின்ன தவறுகள் எங்களுடைய சமுதாயத்தில் சின்ன சின்ன தவறுகளாக கணிக்கிறோம். இல்லை, இது பெரிய தவறு. நாங்கள் அப்படித்தானே எங்களை வச்சு தானே நன்மையை இட போடுறது. நாங்கள் எங்களை வச்சு தான் எங்களோட சமூகத்தை வச்சு தான் என்ன செய்யறது, இபாதத்தை இட போடுறது. எப்படி போடுறது? இது சின்ன பாவம், இது பெரிய பாவம், நாங்களாக தீர்மானிச்சு கொள்றது. நாங்களாக இபாதத்துக்களை தீர்மானிக்க முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெண்ணை சொன்னார்கள். அந்த பெண் யார்? ஒரு விபச்சாரி. விபச்சாரம் செய்த ஒரு பெண். எங்கட பார்வையில நாக்கி தண்ணி கொடுத்தது சின்ன பாவம், நாக்கி தண்ணி கொடுத்தது சின்ன ஒரு இபாதத், அப்படிதானே? எங்கட பார்வையில நாக்கி தண்ணீர் கொடுத்தது சின்ன இபாதத். அவள் விபச்சாரி. நாக்கி தண்ணீர் கொடுத்ததற்காக அல்லாஹ் அந்த விபச்சாரியை மன்னித்து சுவர்க்கம் அனுப்புகிறான் என்றால், எங்கட பார்வையில யாருக்காவது ஏசக்குள்ள நாயை போல வேர்சையான ஏசுறது, கோபம் வந்தா யூஸ் பண்றது அந்த நாயத்தான். நாக்கி தண்ணீர் கொடுத்ததற்கு அல்லாஹ் விபச்சாரியுடைய குற்றத்தை மன்னித்து சுவர்க்கம் அனுப்புகிறான். எங்கட பார்வையில நாக்கி தண்ணி நாய். ஒரு பெண்ணை இறைவன் நரகம் அனுப்புகிறான். யார் அவள்? இபாதத், வணக்க வழிபாடுகளில் திகைத்து நின்ற ஒரு பெண். அவள் செய்த பாவம் என்ன? எங்கட பார்வையில பூனையை கட்டி போட்டது. எங்கட பார்வையில பூனையை கட்டி போட்டது. அல்லாஹ்வுடைய பார்வையில் நரகவாதி, அப்படித்தானே? அல்லாஹ்வுடைய பார்வையில் நரகவாதி. எங்கட பார்வையில ரோட்ல இருக்கிற கல்லெடுத்து அப்படி தூக்கி போடுறது சின்ன இபாதத். அல்லாஹ்வுடைய பார்வையில் சுவர்க்கம். நான் சுவர்க்கத்துக்கு போனேன், சுவர்க்கத்தில் ஒரு மனிதன் புரண்டு புரண்டு தூங்குவதை நான் கண்டேன் என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சுவர்க்கத்தில் ஒரு மனிதன் புரண்டு புரண்டு தூங்குவதை கண்டார். யாரு? வீதியால் செல்லுகிறார், மக்களும் செல்லுகிறார்கள். மக்கள் செல்லுவதற்கு இடைஞ்சலாக ஒரு மரம் இருந்தது. அந்த மரத்தை வெட்டி மக்கள் போவதற்கு இலவுபடுத்தி கொடுத்தார். சுவர்க்கத்தில் புரண்டு புரண்டு தூங்குகிறார். நமக்கு கல்லுல ரோட்டுல கல்லு காலில் பட்டாலும் கல்லெடுத்து ஓரமாக்கி போறதுக்கு நம்ம தயார் இல்லை. ஏண்டா வாரவனும் பின்னால வாரவனும் நாம் பட்ட துன்பத்தை அவரும் பெருக, அதான் நம்மளோட கோட்பாடு. நாம் பெற்ற துன்பத்தை அவரும் பெருக. ஒரு கல்லெடுத்து அப்படி போறது சின்ன இபாதத். அல்லாஹ்வுடைய பார்வையில் சொர்க்கம். நம்முடைய பார்வையிலே ஒரு கொடை வள்ளல் ஊருக்கெல்லாம் அள்ளி கொடுப்பவர், நம்முடைய பார்வையிலே சுவர்க்கம். ஒரு ஆலிம் அல்லாமா, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நம்முடைய பார்வையிலே உயர்ந்தவர். அல்லாஹ்வுடைய பாதையிலே போய் போராடி உயிர் நீத்த முஜாஹித் எங்கட பார்வையிலே சுவர்க்கவாதி. அல்லாஹ்வுடைய பார்வையில் இந்த 3 பேரும் நரகவாதிகள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய பார்வையிலே இந்த 3 பேரும் நரகவாதிகள். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் இபாதத்துக்களை நாங்களாக இடை போடாமல், இபாதத்துக்களை நாங்களாக ஒதுக்கி, நாங்களாக பாவங்களை அறிந்து, நாங்களாக சின்னது பெரியது என்று இல்லாமல் முடியுமான அளவுக்கு இந்த பூமியிலே இபாதத்துக்களை செய்து, நாளை மறுமை என்பது பயங்கரமான ஒரு நாள். அந்த பயங்கரமான நாளையில் யாரும் யாருக்கும் உதவி செய்ய முடியாத ஒரு நாள். அந்த நாளை அஞ்சி, அந்த நாளை பயந்து செய்த குற்றத்துக்கெல்லாம் இறைவனிடத்தில் தௌபா செய்து, நாங்கள் அல்லாஹ் பார்க்காத பேசாத அலட்சியம் செய்கின்ற நபர்களில் நாங்கள் இருக்கிறோமா என்பதை யோசித்து அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து நல்லவர்களாக வாழ்வதற்கு இன்னும் எனக்கும் உங்களுக்கும் காலம் இருக்கிறது. இன்னும் எனக்கும் உங்களுக்கும் மூச்சு இருக்கிறது. இந்த மூச்சுக்கு முதல் ஏந்துகின்ற பிரார்த்தனை தான் பிரயோஜனமானது. தொண்டக்குழியை வந்து உயிர் நின்று விட்டால் அதற்கு பின்னால் எதுவுமே ஏற்றுக்கொள்ளப்படாது. அதற்கு முதல் நானும் நீங்களும் சிந்தித்து, நாளை மறுமையுடைய நாள் அது சாதாரண நாள் அல்ல. அதிலே இறைவன் அலட்சியம் செய்துவிட்டால் எங்களை நாங்கள் எங்கு போயும் நீதி நியாயம் தேட முடியாத ஒரு நாள். இந்த கோர்ட் எங்களுக்கு நீதி தராவிட்டால் உயர்கோர்ட்டிலே போய் நாங்கள் மனு தாக்கல் செய்து எங்களுடைய நீதி நியாயத்தை தேடலாம். இறைவன் அநியாயம் செய்ய மாட்டான். நீதியாளர்களுக்கெல்லாம் இறைவன் நீதியாளன். அந்த நீதிமன்றத்தில் நம்மளை இறைவன் அலட்சியம் செய்து விட்டால் என்ன நிலைமை என்பதை யோசித்து சிந்தித்து இந்த உலகத்தில் சிறப்பான முஸ்லிம்களாக வாழ்ந்து மரணிப்பதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை செய்வானாக. வாஹ்ர தவ்வானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.